No, Faizu, actually, it's not audible. Now it's clear, ma'am? Yeah. Yeah. Hi, all. Warm welcome to the most awaiting weight loss session. This is Faizu Nisha, wellness coach from Wellsins community. So, Wellsins community yarna, one of the leading nutritionist and skincare specialists, ஒன்னா சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனா ஃபார்ம் பண்ணி நிறைய ஹெல்த் ரிவர்சல்ஸ் பண்ணிட்டு வராங்க. லைக் வெயிட் லாஸ் மட்டும் இல்ல, டயபெட்டிக், பிசிஓடி, இன்ஃபர்டிலிட்டி, பிபி, ஆர்த்ரட்டிஸ், சொரியாசிஸ் அண்ட் ஈவன் கிட்ஸ் ஹெல்த் கூட. ஸோ வெயிட் லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு வீட்டுல எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் சமைப்பாங்க. பட் ஈச் பர்சனுக்கு டிஃப்ரெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ இந்த செஷன்ல நீங்க அதை பத்தி எல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த செஷனை கண்டக்ட் பண்றது யாருன்னா ஒன் ஆஃப் த லீடிங் நியூட்ரிஷனிஸ்ட் மிஸ்ஸஸ் ஷப்னம் மேம். ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 3000 பீப்புள்ஸ்க்கு நிறைய ஹெல்த் ரிவர்சல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு பிசிஓடி ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் வெயிட் லாஸ் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் 300+ கண்ட்ரீஸ்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல நமக்கு இந்த ஃப்ரீ வெயிட் லாஸ் அவேர்னஸ் செஷன் கண்டக்ட் பண்ணி தராங்க. ஸோ இந்த செஷன் எப்படி இருக்கும்னா ஒரு சயின்ஸ் பார்ட் இருக்கும். ஸோ அந்த சயின்ஸ் பார்ட்ல உங்களோட பாடியில என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி ஃபாலோட் பை அ பேனலிஸ்ட் எங்க கூட டயட் இருந்து அவங்களுடைய ஹாப்பி ஷேரிங்ஸை இங்க சொல்றதுக்காக இந்த செஷன்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த செஷன் இஸ் Q&A. ஸோ உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். லைக் நான் ஜிம் போயிருந்தேன், எனக்கு இவ்வளோ ஹைட்ல இருக்கேன், எவ்வளோ ஐடியல் வெயிட்னு தெரியல, என்ன சாப்பிடணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்க கூட கேட்கறவங்க கொஸ்டின்ஸ் கூட உங்களுக்கு அது வந்து இதுவா இருக்கலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் செஷன்ல லைக் ஸ்கிரீன்ஷாட்ஸ் எடுத்து மேம்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா மோஸ்ட் அவைட்டிங் ஆஃபர்ஸ்ல இருக்கும். ஸோ இந்த செஷனை சயின்ஸ் பார்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாட் இஸ் பிஹைண்ட் happening in your body அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. So without further delay, we are inviting Shabnam ma'am to the digital screen. We welcome you, ma'am. Thank you. Thank you so much, Faizu, for your Faizu Nisha, for your warm welcome. So, good evening to everyone. Because ரொம்ப most awaited session ne sollalam, because நிறைய பேரு காலையில இருந்தே எனக்கு phone calls வந்துகிட்டே இருக்கு. So, regarding the session, so extremely I'm happy that we are appearing here today. நம்ம எல்லாருமே join ஆகி இப்படி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுல. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் சஃபர் பண்றது வந்துட்டு உடல் பருமன்னால அப்படிங்கிறத விட உடல் பருமன்னால ஏற்படக்கூடிய பல இஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு இரெகுலர் பீரியட்ஸா இருக்கலாம், அது அப்படியே பிசிஓடியில போய் முடியறதா இருக்கலாம், கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், டயபெட்டிஸ் இஷ்யூஸ், இந்த மாதிரி நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு ரூட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் பருமன், அதாவது ஃபேட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசனா இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அதாவது அழகா ஃபைசு கூட சொன்னாங்க இல்லையா, நம்ம ஃப்ரீ செஷன்ஸ் எதுக்காக பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வா மக்களுக்கு போய் இதை வந்து ப்ராப்பரா ரீச் ஆகணும். அதே மாதிரி வந்துட்டு எப்படி ஒரு எக்ஸசைஸ் இல்லாம நம்மளால வந்துட்டு இவ்வளவு விஷயங்களை அற்புதமா சரி பண்ண முடியுது அப்படிங்கிறது டயட் மூலியமா ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் மூலியமா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸும் உங்களுக்கும் நாங்க கொடுக்கணும், அந்த ஹோப் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் நாங்க இந்த ஃப்ரீ செஷன்ஸும் பண்றோம். ஸோ வித்வுட் மச் டிலே, பிகாஸ் இன்னும் அடுத்தடுத்து நிறைய நம்மளுக்கு ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. Let us get into the session, friends. So yes, friends, I hope உங்க எல்லாருக்குமே இந்த ஸ்கிரீன் வந்து விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். Yep. So yeah, weight loss. So weight loss அப்படிங்கும் போது again இப்ப நான் ஷேர் பண்ண இந்த விஷயங்கள் தான் பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய நம்ம ஹெல்த் இஷ்யூஸ்னால ஸ்ட்ரகிள் பண்றதுக்கு வெயிட் லாஸ் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இதை மட்டும் நம்ம அல்டிமேட்டா சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு நிறைய இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப் இதுக்கு ஒரு முக்கியமான காரணங்க. ஸோ ஃபாஸ்ட் லைஃப்னு சொல்லும் போது அவசரமா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு ஒரு டக்குன்னு நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிட முடியுமா, ஒரு அந்த டைம் கூட நம்மளுக்கு இல்லை, ஏதாவது ஆர்டர் பண்ண முடியுமா, இப்பெல்லாம் இன்ஸ்டாமார்ட், ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்லாம் இப்படிங்கிறதுக்குள்ள வர மாதிரியான ஒரு யூனோ
நம்மளுக்கு அப்படி ஒரு நெட்வொர்க்கிங் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியரா நம்மளுக்கு இப்ப அமைஞ்சிருச்சு. சோ அந்த மாதிரி டைம்ல இப்ப நம்மளுக்கு ஆல் ஆஃப் தீஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் அரைஸ் ஆகுறதுமே நம்மளுடைய உணவு பிரச்சனைகள்னால தான் இஷ்யூஸ் ஆரம்பிக்குது. சோ அப்போ நம்ம முல்லை முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதே உணவை வச்சுதானே நம்ம இதையும் சரி பண்ணணும் இல்லையா? சோ அப்படி ஒண்ணுதான் நம்மளும் இப்ப பண்ண போறோங்க. சோ பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்தியா ஹேஸ் டு லூஸ் ஆல்மோஸ்ட், அதாவது எவ்வளோ 73% ஆஃப் த பீப்புள் உடல் பருமன்ல இருக்காங்க அப்படின்னா இதுவே நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக் தான். என்ன அப்படின்னா இப்ப நம்ம வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா, அந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். வீட்ல 4 பேர் இருக்காங்கன்னா, அதுல ஒருத்தங்க தான் வந்துட்டு ஐடியல் வெயிட்ல இருக்காங்க. பாக்கி 3 பேருமே வந்துட்டு உடல் பருமன்ல இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது, ஒருத்தங்க சராசரியா ஒரு ஆள் எவ்ளோ வெயிட் கம்மி பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 கிலோ. ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, 11 கேஜிஸ் வரைக்கும் அப்ராக்ஸிமேட்லி வெயிட் லாஸ் பண்ண வேண்டியது இருக்கு. இது வந்துட்டு இட்ஸ் அ குளோபல் எபிடமிக். இங்க மட்டும் இந்தியால மட்டும் நம்ம பேசலங்க. பட் இது ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு டாப் 3 ரேங்கிங்ஸ்ல இப்ப டயபெட்டிக் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியால நம்பர் 2ல இருக்கோம். சைல்டு ஒபிசிட்டில வந்துட்டு டாப்ல இருக்கோம். சோ இதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப ஒரு கவலைக்குரிய விஷயங்கள் தான். ஏன்னா இது வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு நம்மளுடைய கண்ட்ரி அடுத்த நம்ம ஜெனரேஷன் எங்க கொண்டு போய் நம்ம விட போறோங்கிறதுக்கான பதில் நம்மளுக்கு இங்கேயே கிடைச்சிருது இல்லைங்களா? எக்ஸாக்ட்லி. சோ அப்படி பார்க்கும்போது 1/3 ஆஃப் த வேர்ல்ட் இஸ் ஓவர் வெயிட் அப்படிங்கிறது வந்து இங்க நம்மளுக்கு சர்வே சொல்லுது. சோ 1/3 ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம இந்த அளவுக்கு நம்மளுக்கு நடக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிசிக்கலா நம்மளுக்கு எந்த வொர்க்ஸுமே கிடையாதுங்க. இப்ப எல்லாமே மெஷினரிஸ் ஆயிப்போச்சு. சோ மெஷினரிஸ்ங்கிறப்போ நம்ம மிக்ஸிஸ் யூஸ் பண்றதா இருக்கலாம், கிரைண்டர்ஸ் ஏதோ மாப்பிங் பண்றது, வாஷிங், பிகாஸ் நம்மளுக்கு வி டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடையாது. இன்னொன்னு நம்மளுக்கு அடிக்கடி பசிக்கிறது, நம்ம அடிக்கடி பசிக்கிறதோ உணவு உட்கொள்றதோ பிரச்சனை கிடையாது. பட் என்ன சாப்பிடுறோங்கிறதே தெரியாம ஒரு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் போடுறோம், பிரைம் போடுறோம்னா நம்ம கையில என்ன எடுக்கிறோம்? நல்ல ஒரு ஏரியேட்டட் ட்ரிங்க், ஒரு கோக் எடுக்கிறது, ஆர் பாப்கார்ன்ஸ் எடுக்கிறது, ஆர் நக்கெட்ஸ் ஏதாவது ஒண்ணு வச்சு வி ஆர் லைக் ட்ரையிங் டு என்கேஜ் அவர்செல்ஃப். அதுதான் நம்ம ஒரு ஹாப்பினஸா நினைக்கிறோம். பட் நம்ம என்ன சாப்பிடுறோங்கிறத நம்ம புரிஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினெட்லி உடலை கம்மி பண்றது, உடல் ஐ மீன் ஃபேட்டை வந்துட்டு கம்மி பண்றது மட்டும் கிடையாதுங்க. அது உங்களால மெயின்டைனும் பண்ணி உங்களை கொண்டு போக முடியும். சோ இதுதான் நம்ம வந்து அதாவது 1975ல இருந்த ஒரு சர்வேக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே ட்ரிபிள் ஆயிருக்கு. சோ இதுதான் ஆக்சுவலி நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? சோ நம்மளுக்கு அந்த பிசிக்கலான ஒர்க் அவுட்ஸ் இல்லாததா இருக்கலாம், ஃபாஸ்ட் லைஃபா இருக்கலாம், ஆர் இப்ப ஜெனட்டிக்கலாவே நிறைய அந்த மாதிரி மெட்டபாலிக் இஷ்யூஸ் வருது. அது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா, ரொம்ப பேத்தட்டிக்கான ஒரு விஷயம் என்னன்னா அதை நம்ம ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கிரேஸ்ஃபுல்லானா இல்ல தாத்தா பாட்டிக்கு சுகர் இருந்துச்சு, அப்பா அம்மாக்கு சுகர் இருந்துச்சு, சோ அதனால எனக்கு சுகர் வந்துருச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். சோ அது வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்து. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இருந்துச்சு. ஆர் அவங்க எல்லாரும் இட்லி, தோசை சாப்பாடு சாப்பிட்டாங்க. அதெல்லாம் தானே சாப்பிட்டு வளர்ந்தாங்க. சோ அததானே நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு பிகாஸ் அத பார்த்து நம்ம வந்திருக்கோம். மாத்திரை மருந்துகளுக்கு வந்துட்டு நம்ம வி ஹேவ் காட் அடாப்டட் டு தட். ரொம்ப ஈஸியா, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம சூழல் நம்மள அப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. சோ இதுவுமே நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியத்துவம் வகுக்குதுங்க. சோ ஓகே மேம், இதெல்லாம் எங்களுக்கு புரியுது. பட் ரிஸ்க் ஆஃப் ஓவர் வெயிட், அதாவது நல்லா பிளம்பியா இருந்தா கூட நல்லா சப்பியா இருக்கும், நல்லா அழகா இருக்கும். சோ அதெல்லாம் ஃபைன். பட் ஆனா இது எங்க கொண்டு போய் நம்மள விடுது? மேபி உங்களுக்கு டயபெட்டிஸ் இல்லாம இருக்கலாம், ஆர் வந்துட்டு உங்களுக்கு அதாவது எவிடென்ட்டா வெளியில தெரியாத அளவுக்கு சுகர் இல்லாம இருக்கலாம், ஆர் வந்துட்டு உங்களுக்கு பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாம் இல்லனா கூட டெஃபினெட்லி உங்களுடைய ஹியூமன் குரோத் ஹார்மோன்ஸ், அதாவது HGHன்னு சொல்றாங்க இல்லையா? சோ அந்த ஹார்மோன்ஸ் உடைய வேலைப்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிவர உங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 ஏர்லி 30s, அதாவது 28ல இருந்து ஒரு 32, 33 மேக்ஸிமம் இந்த வயசுக்குள்ள தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹியூமன் குரோத் ஹார்மோன்ஸ் உடைய ஃபங்க்ஷனிங்கும் நல்லா இருக்குங்க. சோ அதனால தான் நம்ம நிறைய பேர் நம்ம இங்கேயே யோசிப்போம். எப்படி நம்ம நல்லா தானே அதே மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மேம். போன 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன சாப்பிட்டேனோ அதே தான் நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா என்னன்னே தெரியல, எனக்கு அப்பத்த விட இப்ப 5 கிலோ போட்டுட்டேன். அப்பத்த விட இப்ப 10 கிலோ போட்டுட்டேன். சோ அதுக்கும் காரணம் என்னன்னா உங்க ஹார்மோன்ஸ்ங்க ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்போ இவ்ளோ விஷயங்கள் இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உடல் போட போட ஆட்டோமேட்டிக்கா ஸ்லீப் ஆப்னியா, கொரட்டை விடுறது. சோ நாங்கெல்லாம் வந்து பர்சனலி நானே கிளைண்ட்ஸ் பார்த்திருக்கேன். கொரட்டனால டைவர்ஸ்க்கு போயிருக்கேன். கொரட்டனால எனக்கு என் ஹஸ்பண்ட் பக்கத்துல படுக்க பிடிக்கல மேம், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அடுத்த நாள் நான் ரொம்ப லேசியா இருக்கேன். சோ அதனால 2 பேருக்குள்ள டிஸ்பியூட்ஸ் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி தான் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவர்ங்கிறது ட்ரிங்க் பண்றவங்களோ ஸ்மோக் பண்றவங்களுக்கோ மட்டும்தான் வரணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க. ரொம்ப லேட் நைட் ஃபுட்ஸ் எடுக்கும்போது, ரொம்ப நம்ம கார்பனேட்டட் ஃபுட்ஸ் எடுக்கும்போது, ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு சுகரி ஐட்டம்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்ஸையும் நம்ம இன்வைட் பண்ணிடுவோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்ஸ், அது வந்து உங்களுக்கு பிளேக் ஃபார்மேஷன்ல
உங்களுக்கு நம்ம வெசரல் ஃபேட், சர்ஃபேஸ் ஃபேட்ன்னு 2 இருக்குங்க. உறுப்புகளுக்கு நடுவுல போய் டெபாசிட் ஆயிருச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஃபேட்டி லிவர் மாதிரி தான். ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால்ங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு பிளேக் ஃபார்மேஷன்ல டெபாசிட் ஆகுறது. இதெல்லாம் உங்களுக்கு லிபிட் ப்ரொஃபைல்ஸ்ல நல்லாவே தெரிஞ்சிரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு பிபியும் வருது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அங்கங்க கிளாட் ஆகுறது. நம்மளுக்கு வந்துட்டு ஹார்ட்ல ஆர் வந்துட்டு ஹெமரேஜஸ் வந்து இந்த மாதிரி வரும்போது பிரெயின் ஹெமரேஜஸ் வருது. அதனால ஸ்ட்ரோக்ஸ் வருது. ஹார்ட் இஷ்யூஸ் வருது. டைப் 2 டயபிட்டிஸ் சர்க்கரை நோய் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வருதுக்கு. ஈவன் கேன்சர். ஸோ இந்த இடத்துல கேன்சர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லியே ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா முக்கியமா வந்துட்டு நம்ம எல்லாருடைய உடம்புலயும் இப்ப நீங்க இருக்கிற இங்க ஒருத்தங்களும் இருக்கீங்க இல்லையா? சோ உங்க உடம்புல, என் உடம்புல, எல்லாரோட உடம்புலயும் கேன்சர் அணுக்கள் இருக்குங்க. சோ கேன்சர் அணுக்கள் இருக்கு. ஓகே. பட் ஆனா அதோடைய ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்குங்க. ஆனா அதுவே வந்து உங்களுக்கு எப்போ ஒருத்தவங்களும் இப்ப நெறைய பேர் இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா பயமா இருக்கு இல்லைங்களா? சோ அதுக்கே முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேன்சர் அணுக்கள் எல்லாரோட உடம்புலயும் இருக்கு. ஆனா அதுக்கு தீனி போடுறதே சுகர்ங்க. அதாவது நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? மாவுச்சத்து. சோ அந்த மாவுச்சத்து சுகரா கன்வெர்ட் ஆகுங்க. சோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கேன்சர் அணுக்களுக்கு நம்மளே தீனி போடுற மாதிரி ஆயிருது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நம்ம பண்ண என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கல்டிவேட் ஆயி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ரொம்ப எமிஷன் ஆகுறனால, நம்மளோட தவறான லைஃப் ஸ்டைல்னால அப்படியே அது கேன்சர் செல்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் டர்ன். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஏரியால உங்களுக்கு வந்துட்டு பிரெஸ்ட் கேன்சர்ஸ் வருது ஆர் நெறைய இருக்கு லிம்ஃபோமாஸ் அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, டெஃபினெட்லி அ நம்மளால பண்ண முடியாதா? ரிவர்ஸ் பண்ண முடியாதான்னா, ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷியஸ் டயட் மூலியமாவும், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மூலியமாவும் டெஃபினெட்லி இட்ஸ் ஆல் பாசிபிள். சோ கேட்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இல்லையா? சோ அட் த சேம் டைம் இங்க பாருங்க ரைட்ல உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் விசிபிளா இருக்கும். ஐ ஹோப் நீங்க இத கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது இட் வுட் பி பெட்டர். வை பிகாஸ் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் லைக் நீங்க உடல் பருமன்ல இருக்கீங்களா? அண்டர் வெயிட்ல இருக்கீங்களா? உடல் பருமன்ல இருக்கீங்கன்னா, இன்னும் எவ்ளோ கிலோ நீங்க கம்மி பண்ண வேண்டியது இருக்கு? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தீங்கன்னா, 22 பிஎம்ஐக்குள்ள அதாவது 18.5ல இருந்து 24.9 வரைக்கும் இருக்கிறவங்க நார்மல் பிஎம்ஐல இருக்காங்க அப்படின்னு. சோ இந்த பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, உங்க ஹைட் அண்ட் வெயிட் வச்சு தான். இது கூகுள்லயே நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்ப நீங்க 5 அடி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 51, 52 கிலோ தான் இருக்கணும். 5.5 இருக்கீங்கன்னா 60 கிலோ இருக்கணும். சோ இதுக்கு மேலயோ ஆர் கீழயோ உங்களுடைய வெயிட் இருக்கு அப்படின்னா, நீங்க அண்டர் வெயிட் அண்ட் ஓவர் வெயிட் கேட்டகரிக்குள்ள போயிருவீங்க. சோ எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டின்னு வரும்போது 25 பிஎம்ஐக்கு மேல போகும்போது அது எக்ஸ்ட்ரீம் ஒபிசிட்டியும் ஆயிருது. ரைட். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின். சோ ஃபங்ஷன்ஸ் ஆஃப் இன்சுலின் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஒரு செல் தெரியும் பாருங்க. சோ இந்த செல் தான் வந்துட்டு நம்மளோட ஆர்பிசி. ஓகேங்களா? சோ அங்க வந்துட்டு ஒரு கீ மாதிரி ஒரு இமேஜ் குடுத்திருக்கோம். பிகாஸ் இந்த அளவுக்கு நம்ம பேசுறோம். நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இன்சுலினுக்கு நம்ம பாடிய நம்ம சென்சிட்டிவா கொண்டு வரணும். அப்படிங்கும்போது கீ ரோலே வந்துட்டு இன்சுலின் தாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இன்சுலின பத்தி நம்ம இந்த இடத்துல நெறைய தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க ஒரு கார்ப் எடுக்கிறீங்க, ஒரு மாவுச்சத்து எடுக்கிறீங்கங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது சுகரா கன்வெர்ட் ஆகுது. சுகரா கன்வெர்ட் ஆனோனே உங்களுக்கு இன்சுலின் வந்து பான்கிரியாஸ்ல இருந்து வருது. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ளூ கலர்ல ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. செல் ஆர்பிசி செல்ஸ். சோ இது வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்சுலின் நான் இப்ப சொன்னேன் இல்லையா? பான்கிரியாஸ்ல இருந்து வருதுன்னு. அந்த கீப்ஸ் ஐ கேன் மூவ் த கர்சர் ஆல்சோ இதுதான். சோ இந்த கீ சிம்பல் தெரியும் பாருங்க. சோ இந்த கீ சிம்பல் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த உங்களுக்கு வந்துட்டு அந்த சுகர்ஸ் அதாவது அந்த குளுக்கோஸ வந்துட்டு உங்களோட செல்ஸ்க்கு கொண்டு போய் குடுக்குதுங்க. சோ நீங்க ஒரு கார்ப் எடுக்கிறீங்க. அந்த கார்ப் வந்து சுகரா கன்வெர்ட் ஆயிட்டு ஹியர் யூ கேன் see the glucose இல்லையா? சோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த குளுக்கோஸ் அதாவது எனர்ஜிக்காக இந்த செல்ஸ்க்கு கொண்டு போய் குடுக்குது. ஆனா அதுவே நம்ம மல்டிபிள் டைம்ஸ் ஸ்டிமுலேட் பண்ண வச்சுட்டோம். அப்படிங்கும்போது பிகாஸ் நெறைய பேர் வந்துட்டு லைக் நம்ம சொல்றது உண்டு. நான் வந்து அளவா தான் மேம் சாப்பிடுறேன். பட் கொஞ்சமா பிரிச்சு சாப்பிடுறேன். அது ரொம்ப தப்புங்க. இங்க இருக்கிற ஒருத்தங்களும் நீங்க கண்டிப்பா கட்டாயமா தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க உடம்ப கம்மி பண்றேங்கிறதுக்காக பிரிச்சு சாப்பிடுறது, 3 வேள சாப்பிடுறது, 4 வேள சாப்பிடுறது, ஒரு 5 வேள சாப்பிடுறது, இது ரொம்ப தப்பு. இது வந்து வேற பல பிரச்சனைகள்ல நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். சோ அந்த மாதிரி நீங்க மல்டிபிள் டைம்ஸ் நீங்க சாப்பிடுறீங்கன்னா, மல்டிபிள் டைம்ஸ் இன்சுலின் ஸ்டிமுலேட் ஆயிட்டே இருக்கும். அப்படிதான் நீங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே வரீங்க. உங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க. சோ அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த ரைட்ல தெரியும் பாருங்க. இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ஸ் லைக் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா? கொலஸ்ட்ரால், லிபிட் ப்ரொஃபைல், லிபிட் இஷ்யூஸ் ஆகுறது, பேட் கொலஸ்ட்ரால்ஸ் ரொம்ப அக்ரிவேட் ஆகுறது, ஹைப்பர் டென்ஷன், பிபி வருது, டைப் 2 டயபிட்டிஸ், கேன்சர், டிமென்ஷியா, அதே மாதிரி ஹார்ட் இஷ்யூஸ். சோ இது எல்லாமே வரதுக்கான காரணம் நம்ம எடுத்துக்கிற நம்மளோட பாடி வந்து இன்சுலினுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகுறனால ஏற்படக்கூடிய விஷயங்கள். ஓகே ஃபைன். சோ இது வந்து நெறைய பேத்துக்கு ஒரு ஒரு சின்ன பயமும் வந்திருக்கும். லைக் அப்பன்னா என்ன பண்ணணும்? இதுவும் பண்ணக்கூடாது. அப்படின்னா நான் வந்து மல்டிபிள் ஈட்டிங்கும் நான் பண்ணக்கூடாது. நான் எடுத்துக்கிற உணவு கரெக்ட்டா? தப்பா? நான் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும்? அப்படின்னா அப்படியே கீழ ஸ்லைட்ல பாருங்க.
ஃபேட், ப்ரோட்டீன்ஸ், வெஜிடபிள்ஸ், டியூபர்ஸ் அண்ட் ரிஃபைன்ட் கார்ப்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபேட் அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு ஒரு பயம் என்னன்னா, நம்ம ஆல்ரெடி 20 கிலோ 30 கிலோ உடல் பருமன்ல இருக்கோம், திரும்பவும் நான் ஃபேட் கொடுக்கணுமா அப்படின்னா, சி ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாமே வந்துட்டு பேட் ஃபேட்டுங்க. ஸோ நீங்க குட் ஃபேட் கொடுக்க கொடுக்க அந்த பேட் ஃபேட்டை கரைக்க முடியும். ஸோ குட் ஃபேட்ஸ் நிறைய கொடுக்கணும். குட் ஃபேட்ஸ் எதுல எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது கீல நிறைய இருக்கு, பட்டர்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களுக்காக வந்துட்டு நான்வெஜ்ஜை பயப்படுறாங்க. அப்படி கிடையாதுங்க. நான்வெஜ்ல வந்து 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி புரோட்டீனுமே நிறைய இருக்கு. ஸோ தாராளமா நீங்க நான்வெஜ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ங்கிறப்போ வெஜிடபிள்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். பட் அதுலயும் பாத்தீங்கன்னா டியூபர்ஸ் லைக் பூமி கடியில விளையிறது, இந்த கிழங்கு வகைகள், அதுல எல்லாம் ஸ்டார்ச் கண்டென்ட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அதுவே ரெட்ல வரதெல்லாம் நமக்கு அறவே எடுக்கக்கூடாதுங்கிறது. ஸோ அதுல வரதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஃபைன்ட் கார்ப் அப்படிங்கிற நேம்ல இருக்கு இல்லையா? சோ அதுதான். சோ இது வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிஃபைன்ட் கார்ப் அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த பேசிக்கலி இந்த உங்களுக்கு வந்துட்டு ஏற்படக்கூடிய அந்த சாரி சாரி ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரிஃபைன் கார்ப்ஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்கெட் ஃபுட்ஸ் எடுக்கிறது, அதே மாதிரி நிறைய ஜங்க்ஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு டெஃபினெட்லி இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை அறவே நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஃபைன், இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. வாட் அபவுட் கிளைகோஜெனாலிசிஸ்? கிளைகோஜெனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பண்றதுக்கு பேசிக்கலி பார்த்தீங்கன்னா we have to know and we have to learn about what to do. ஓகே, சோ இதெல்லாம் நம்ம கத்துக்கிட்டு இருந்திருக்கோம். பட் இப்ப நம்ம என்ன பண்ணணுங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேபி ஒரு பென் பேப்பர் எடுத்து இதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நான் ரைட்ல ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க, நான் கர்சர் மூவ் பண்றேங்க. ஒரு ஐஸ்கிரீம் இருக்கு. ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த ஐஸ்கிரீமுக்கு பதிலா நீங்க என்ன வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நீங்க வீட்டுல டெய்லி சாப்பிடுற பூரி, பிஸ்கெட்ஸ் ஆர் பாஸ்தா, வாட் எவர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ் நீங்க எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க பிளட் சுகர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பிளட் சுகர்ஸ் இன்க்ரீஸ் ஆனோம்னா உங்களோட இன்சுலின் இருக்கு இல்லையா, உங்க பேங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலின் வந்து பீட்டா செல்ஸ் உடைய செக்ரீஷன் மூலியமா இன்சுலின் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது வந்துட்டு எக்ஸசிவா நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இன்சுலினா அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடிப்போஸ் செல்ஸ், அதாவது ஃபேட்டா அக்யூமுலேட் ஆயிருதுங்க. சோ அப்படி ஃபேட்டா அக்யூமுலேட் ஆகிறதுனாலதான் நம்ம ஓவர் வெயிட் கேட்டகரிக்குள்ள போறோம். பட் அதுவே நீங்க இந்த பக்கம் பாருங்க, ஃபாஸ்டிங் விண்டோ, ஐ ஹோப் உங்களுக்கு இங்க தெரியும், ஒரு கிளாக் மாதிரி இருக்கு பாருங்க. சோ இந்த ஃபாஸ்டிங் விண்டோல இருக்கும்போது இவென்ச்சுவலி சுகர்ஸ் டவுன் ஆயிருங்க. சோ இன்னொன்னு நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபாஸ்டிங்ல இருக்கதான் உங்களோட பாடியில இருக்கிற சுகர்ஸ் கம்மியாகும் போது பல ப்ராப்ளம்ஸ் உங்க பாடியில, ஈவன் கேன்சர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அதோடைய அதோட வேல்யூ, அதோட பவர் வந்து ரொம்பவே டவுன் ஆகுறது when you are into proper fasting. So fasting is very important. ஆகும்போது என்ன ஆகுதுன்னா உங்க பிளட் சுகர்ஸ் டவுன் ஆகுது. பிளட் சுகர்ஸ் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லிவர் பிரேக் பண்ணி, என்ன லிவர் வந்து குளூக்கேகான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை பிரேக் பண்ணுது. சோ அது மூலியமா உங்க பாடியில எங்கெல்லாம் ஃபேட் அக்யூமுலேட் ஆயிருக்கோ அது உங்களுக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. சோ அப்படிதான் நம்ம, பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் மேஜிக். நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க, எப்படி மேம் இவ்வளவு அழகா ரிசல்ட்ஸ் கொடுக்குறீங்க? ஏன்னா இன்ஸ்டாகிராம் பாக்குறோம், ஸ்டேட்டஸ் பாக்குறோம். சோ எப்படி, ஹவு இஸ் இட் ஆல் பாசிபிள் அப்படின்னா, வெரி சிம்பிள், இந்த கிளைகோஜெனாலிசிஸ் தான். சோ இது மூலியமா தான் நம்மளே நம்ம உடம்புல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்கிற எனர்ஜி, யூபிஎஸ் மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை நம்ம வந்துட்டு எனர்ஜியா கன்வெர்ட் பண்ண போறோம். அது மூலியமா தான் நிறைய பேருக்கு ஈவன் 6 to 7 kgs, ஈவன் 8 kgs வரைக்கும் கூட வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்க. Okay, fine. So all of these are fine. So I'm very excited. இப்ப நான் என்ன பண்ணணும்? What next? So in order to reverse my health issues, or in order to reverse and reach my ideal weight, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த health assessments are very important. Before going into the health assessments, இந்த 4 pillars நம்ம பாத்துக்கணும். So இந்த 4 pillars அப்படிங்கும் போது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஆல்வேஸ் அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கிறது. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம தாத்தா பாட்டி ஒரு அப்பா அம்மா இட்லி தோசை பூரி எல்லாம் சாப்பிட்டப்போ ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டாங்க. பட் இப்ப நம்ம டயட்குள்ளன்னு வரும்போது
நிறைய நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். பட் அதை நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம், அதுக்காக தான் நம்ம சயின்ஸ் எந்த அளவுக்கு கத்துக்கிட்டு இதை வந்து நம்ம லேர்ன் பண்ணி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோங்கிறது ஹெல்த்துக்கு மட்டும் கிடையாதுங்க. லைஃப்ல வாட் எவர் இட் இஸ், ஆல்வேஸ் அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது ஒரு வைப்ரேஷன். ஸோ டெஃபினெட்லி இட் வில் இம்பாக்ட் இன் அவர் லைஃப். அடிக்வேட் ரெஸ்ட். பொதுவாகவே குண்டா இருக்காங்க, ஏதாவது ஒரு டீனேஜ் பொண்ணே குண்டா இருக்காங்க, தூங்குறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி பேரண்ட்ஸ் என்ன சொல்ல, தூங்கியே குண்டாகிறாங்க அப்படிம்பாங்க. அது ஆக்சுவலி இட்ஸ் நாட் ட்ரூங்க. ஒய்? பிகாஸ் நீங்க 1 மணி நேரம் தூங்குனீங்கன்னா பாத்துக்கோங்க, யூ வில் பி ரெடியூசிங் ஆல்மோஸ்ட் 40 கேலரிஸ்ங்க. சோ நீங்க போய் ஜிம்ல விறுவிறுக்க பண்ணிட்டு வந்து 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா இட்ஸ் கான், அவ்வளவுதான். சோ அதை நம்ம எப்படி நம்ம வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினெட்லி இட்ஸ் த்ரூ அ ப்ராப்பர் ரெஸ்ட். ஸோ நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. ஒரு நாளைக்கு 7ல இருந்து 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப முக்கியம். நடுவுல இடைவேளையில உங்களுக்கு ஒரு 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 பவர் நாப் எடுக்கணும்னு தோணுதுன்னா தாராளமா எடுங்க. ஸோ பிசிக்கல் ஹெல்த். ஸோ பிசிக்கல் ஹெல்த்துங்கும் போது இங்க வந்து நம்மளுக்கு எக்ஸசைசஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். அதாவது எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும், எக்ஸசைஸ் பண்ணாதான் ரிசல்ட் இருக்குமானா இட்ஸ் நாட் லைக் தட். ஆனா நீங்க மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கே வந்துட்டீங்க, ஆர் இப்ப நீங்க வந்துட்டு ரொம்ப ஒரு 20-30 கிலோ ஓவர் வெயிட்ல இருக்கீங்கன்னா அப்ப கூட கிளைண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்னன்னா மேம் நான் வந்து ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நடக்கிறேன் மேம், நான் வந்து ஜாகிங் பண்றேன். அது ரொம்ப தப்புங்க. பிகாஸ் நீங்க ஆல்ரெடி உங்க மசில்ஸ் வீக்கா இருக்கும், ஆல்ரெடி நம்மளுக்கு வந்துட்டு எலும்புகளுடைய வலிமை ரொம்பவே, ஏன்னா பிகாஸ் we are giving complete pressure to our bones இல்லையா, நம்ம நீஸ்க்கு ஆங்கிள்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இன்னும் பிசிக்கலா பண்றீங்க அப்படிங்கும் போது அது இன்னுமே நம்மளுக்கு வேர்சன் தான் ஆகும். சோ நம்மளால வீட்ல டெய்லி ஆக்டிவிட்டிஸ் கூட பண்ண முடியாது. ஆனா நீங்க நல்லா வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் மேண்டேட்டரி. டெய்லி ஒரு half an hour to 45 minutes ஆவது ஒரு பிரிஸ்க் வாக் பண்றது, ஒரு ஜாகிங் பண்றது of course you can do. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், ஸோ இந்த பார்ட் இட்ஸ் வெரி வாஸ்ட் பார்ட். இங்க தான் நாங்க உங்களுக்கு கைட் பண்ண போறோம். சோ நீங்க என்ன எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்க கூடாது, எவ்வளவு எடுத்துக்கணும், சோ இது எல்லாமே we will be guiding you here. So இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது இந்த ஹெல்த் அசஸ்மெண்ட். So know your BMI அப்படிங்கிறது உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்ல இருக்கீங்களாங்கிறது earlier நம்ம ஒரு ஸ்லைட்ல கூட நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சொன்னேன் இல்லையா, அது. So லிபிட் ப்ரொஃபைல்ங்கிறது நம்மளுக்கு குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்ஸ் எவ்வளவு இருக்கு, HDLங்கிறது குட் கொலஸ்ட்ரால், அது எந்த அளவுக்கு நம்ம பாடியில இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதெல்லாம் நம்ம பார்த்து தான் டயட் பண்ண வேண்டியது இருக்கு. HbA1cங்கிறது 3 மாசத்தோட சர்க்கரை அளவு, நம்ம உடம்புல நம்ம எடுத்திருக்கிற சுகர் கண்டென்ட்ஸ் 3 மந்த்ஸா ஆவரேஜா எவ்வளவு இருக்குங்கிறது பாக்குறது. அடுத்தது தைராய்டு. தைராய்டுல 2 வகை இருக்கு, ஒன்னு ஹைப்போதைராய்டு, இன்னொன்னு ஹைப்போதைராய்டு. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாத ஒண்ணு, நம்ம குழந்தையா நம்ம உருவெடுக்கும் போதே மொத நம்மளுக்கு உருவாக போற ஃபர்ஸ்ட் ஹார்மோனே வந்து தைராய்டு ஹார்மோன் தான். அந்த அளவுக்கு ரொம்ப டெலிகேட்டடான ஒரு ஹார்மோன். அடுத்தது ஹீமோகுளோபின், அயன் லெவல்ஸ் பாடியில் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. கிரியாட்டினின் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷனிங். ஸோ நம்ம கிட்னி ஃபங்க்ஷனிங் நல்லா ஆயிக்கிட்டு இருக்கா, ஸோ அதை பார்த்து தான் நம்மளால உங்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஆப்டிமல் நியூட்ரிஷன், மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸை உங்களுக்கு நாங்கள் பார்த்து கொடுக்க முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த ஒரு 20 minutes ஆஃப் சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பெனிஃபிட்டடா இருந்திருப்பீங்க, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்திருப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி நம்ம வந்துட்டு நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், லைக் நாட் ஓன்லி திஸ், ஓகேங்களா. லைக் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பேர், பிகாஸ் as I said you, நம்மளுடைய மிஷனே வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் த பீப்புளுக்கு டயாபிசிட்டி அப்படிங்கிறது, பிகாஸ் இப்ப ரொம்ப வேர்ஸ்டா போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு டயபெட்டிக்னால, அதாவது ஒபிசிட்டினால ஏற்படுற டயபெட்டிக் இஷ்யூஸ், அதுவே நம்ம கண்டுக்காம சரியா மெடிசன்ஸ் எடுக்காம சரியான லைஃப் ஸ்டைல்குள்ள போகாம விடும் போது அப்படியே அது டைப் 1 டயபெட்டிஸ்ல போய் முடிஞ்சிருதுங்க. ஸோ டைப் 1ங்கும் போது இட்ஸ் டெஃபினெட்லி உங்க பேங்க்ரியாஸ் வந்து இன்சுலினை செக்ரீட் பண்ணாம போறதுக்கான ஒரு வாய்ப்புமே நிறைய இருக்கு டைப் 1 டயபெட்டிஸ்குள்ள போகும்போது. ஸோ அதுக்காக தான் நாங்க இந்த அளவுக்கு விழிப்புணர்வுகளை கொடுத்து, ஐ ஹோப் உங்களுக்கு இந்த நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தது, இந்த சயின்ஸ் பார்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இட் வுட் ஹவ் பீன் an eye opening திங் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ எஸ், நவ் 1 minute. நம்ம கிட்ட டயட் பண்ணி நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அதுல இருந்து ஒரு கிளிம்ஸ் ஆஃப் வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். டெஃபினெட்லி இதை பாருங்க.
எஸ் இது வந்து என்னன்னா இட்ஸ் நாட் லைக் டு ஷோ ஆஃப் அப்படி கிடையாது. பட் ஆனா இட்ஸ் ஆல் பாசிபிள். எந்த அளவுக்கு இருந்து பிகாஸ் நிறைய பேர்த்த நம்மளால இன்வைட் பண்றதுங்கிறது இட்ஸ் ஹைலி இம்ப்ராக்டிக்கல். பிகாஸ் 2023ல 1 lakh people we have helped in reversing their issues. அப்படிங்கும் போது இப்போ இந்த இயர் சக்சஸ்ஃபுல்லி we have a strong mission of helping 1 million people. Of course நாங்க we have crossed half the way. So அதுக்கான ஒரு வண்டர்ஃபுல்லான செஷன் தான் இதுவும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது there are few panelists நாங்க இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்களுமே அவங்களுடைய ஹாப்பினஸை இங்க வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கிட்ட டயட் பண்ணி ஃபென்டாஸ்டிக்கா ரிசல்ட் பார்த்தவங்க. ஓகேங்களா? ஸோ ஹியர் ஐ வுட் லைக் டு வெல்கம் மகாலட்சுமி. மகாலட்சுமி யூ கேன் நீங்க அன்மியூட் பண்ணலாம். மகாலட்சுமி ஃப்ரம் சென்னை, ரைட்? ஸோ நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, ஆடியோவும் ஆன் பண்ணிக்கோங்க மகாலட்சுமி. Yeah, so Sridhana from Chennai. Yes, Sridhana. Hi, ma'am. Hi, Sridhana. Okay, so yeah, Mahalakshmi, yes, I will come back to you, Sridhana ma'am, definitely. So yeah, Mahalakshmi ma'am, சொல்லுங்க ma'am, நீங்க வந்துட்டு it's been almost நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஹாப்பினஸ் அண்ட் உங்களோட ஃபீட்பேக், அதாவது your experience of diet என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க மகாலட்சுமி. வாய்ஸ் கேட்கலங்க. Yeah. Hi மகாலட்சுமி. என் பேர் மகாலட்சுமி. எனக்கு வந்து 29 இயர்ஸ் ஆகுது எனக்கு. சோ நான் சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா ரொம்ப சப்பியா தான் இருப்பேன். நான் லீனா இருந்து இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லை. என் பேரண்ட்ஸ் கூட நான் பார்த்ததே கிடையாது. சோ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஹெல்த்தியா தான் இருக்கேன் அப்படின்னு நானே ஒரு கற்பனையில நான் இருந்துட்டு இருந்தேன். சோ எனக்கு வந்து கல்யாணம் ஆகி ஆஃப்டர் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பேபி பாய் பிறந்ததுக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப ஓவர் வெயிட் ஆனது வந்து எனக்கே தெரியுது. பிகாஸ் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட முடியாம ரொம்ப டைட்டா அப்படியெல்லாம் இருக்கும்போது சரி ஓகே நம்ம ரொம்ப வெயிட் போட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஜிம்முக்கு போனா கரெக்டா இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க ஜிம்முக்கு போய் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, ஜிம்முக்கு போனா வெயிட் எல்லாம் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மணி ரொம்ப வேஸ்ட் பண்ணிருக்கேன் நிறைய. நான் போய் ஜிம்முக்கு போய் பணம் எல்லாம் கட்டிட்டு நல்லா ஒரு 1 hour 1.5 hours அந்த ஒர்க் அவுட் இது டம்மிக்கு அது இதுன்னு பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தேன்னா பக்கத்துல கேப்ஸ் இருக்கும், பானிபூரி கடை இருக்கும், சாட் கடை இருக்கும். சரி நம்ம தான் அவ்வளவு தூரம் இறங்கி அவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணிட்டோமே, இது என்ன சாப்பிட்டா ஒன்னும் ஆயிட போகுது இல்லை அப்படின்னு நேரம் உள்ள போயிட்டோம். சோ அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்னு எனக்கு அப்பவே தெரியாது. அப்படி பண்ணி எனக்கு ஜிம்ல வந்து மைனஸ் ஆகவே சோ அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னும் போது நான் கலர்ஸ் போனேன். ஆட்ல எல்லாம் பாக்குறோம் கலர்ஸ்ல போனா சீக்கிரமா செட் ஆயிடும், நமக்கு வந்து உடம்பெல்லாம் சீக்கிரமா குறைஞ்சிடும், நமக்கு ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஹெவியா ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கலர்ஸ்லயும் போயிட்டு கிட்டத்தட்ட 2 lakhs கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அங்கேயே எனக்கு ஒரு ரிசல்ட்டும் எனக்கு கிடைக்கல. சோ வந்து லாஸ்டா வந்து ஆனா எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் கிடையாது, ரெகுலர் பீரியட்ஸ் வந்தா நமக்கு ஓகே நம்ம பாடி நல்லா இருக்குன்ற தாட்ல தான் நான் இருந்தேன். பட் லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நான் இப்ப இந்த வெல்செல் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 month கம்ப்ளீட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம் பார்த்தேன். எனக்கு பீரியட் ஆகல. அப்ப வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டேன். என்ன ஏன் வரல, நமக்கு ஏதோ வரலன்னா நம்ம ஏதோ தப்பா பண்றோம், நம்ம உடம்புல ஏதோ இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் வந்து வெயிட் கூட நான் செக் பண்ணவே இல்லை. நான் வெயிட் செக் பண்ண மாட்டேன். வேணா வெயிட் செக் பண்ணதுக்கு வெயிட் லாஸ் போய் இறங்க யார் பண்ணுவா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நான் ரொம்ப ஜாலியாவே இருந்து டைப். நான் பயங்கர ஃபுட்டி. நான் அன்டைம்ல பிரியாணி சாப்பிடுறது இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருப்பேன் நான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா சரி அப்பதான் வந்து இதே வந்து எனக்கு பீரியட் ஆகலன்னு ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வந்து அப்டமன் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க. அவங்க ஒரு டேப்லெட் கொடுத்து பீரியட்ஸ் வந்து அப்டமன் ஸ்கேன் எடுக்கும்போது எனக்கு என் உடம்புல அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துதான் தெரிஞ்சுது. பிகாஸ் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொன்னாங்க. 2 ஓவரிலுமே வந்து பிசிஓடி அதாவது நீர் கட்டிகள் அதிகமா இருக்கு, மல்டிபிளா இருக்கு. அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லும்போது அப்படியே எப்படி சொல்றது தலைமையில ஏதோ கல்ல தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. ஐயோ நம்ம நல்லா தானே இருந்தோம், நமக்கு இவ்வளவு பிரச்சனையா ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் நான். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஓகே நம்ம இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம தான் நம்மள பாத்துக்கணும், வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாரும் வந்து இந்த டயட் அந்த டயட் பேலியோ டயட் கீட்டோ டயட் இப்படி பண்ணா இத்தனை நாள்ல வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்ல பார்த்து ஒரு 20 நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு சுத்த வெயிட் லாஸ் ஆச்சு. பட் ஆனா அதெல்லாம் வாட்டர் வெயிட்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆனா வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆச்சு. சோ நான் கரெக்டா தான் பண்றேன். அவங்க சொன்ன டைமுக்கு தான் நான் எந்திரிப்பேன், அவங்க சொன்ன டைமுக்கு தான் நான் சாப்பிடுவேன். அவங்க அங்க ஸ்கிரீன்ல 8 மணினாங்கன்னா நான் 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன். சோ அப்படிலாம் இருக்கும்போது ஏன் நமக்கு குறையவே இல்லை அப்படின்றது நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம். இல்ல நமக்கு வந்து கரெக்டான ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம உள்ள போக முடியும்னு சொல்லிட்டு
சும்மா எல்லாரும் இப்போ சமைக்கும் போது பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது தான் இன்ஸ்டாகிராம்ல இவங்களை நான் பார்த்தேன். பார்க்கும்போது கூட சத்தியமா நான் இப்போ சொல்ற ஓப்பனா நான் நம்பவே இல்லை. சரி இவங்க என்ன சொல்லிட போறாங்க, ஒண்ணும் இருக்காது, சும்மா ஒரு சும்மா தானே, ஃப்ரீ கன்சல்டிங் தானே, நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள வந்தேனே. ஆனா அது வந்து ஒரு மேஜிக் வேர்ல்டுன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஐ மீன் நான் டயட் எடுக்க 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 அவ்வளோ எனக்கு எப்படி சொல்றது, அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். இப்ப நான் எனக்கு வந்து என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ஏன்னா என்னோட ப்ராப்ளம் எல்லாமே ரிவர்ஸ் ஆயிட்டே வருது. நான் ஆல்மோஸ்ட் 25 டேஸ் தான் இருந்தேன். நான் என்னோட ஃபேஸ் இப்படி இருக்காது, இது வந்து டபுளா இருக்கும் இன்னும். நிறைய பேர் நல்ல டிஃபரெண்ட் சூப்பரா இருக்கு, நீ என்ன பண்ற. ஆக்சுவலா அவங்க இதுல சேர்றாங்களா சேர்லையான்றத, ஆனா என்ன பாக்குறவங்க நீ என்ன யார்கிட்ட போயிட்டு வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்க, எந்த ஜிம்முக்கு போறியா, திருப்பியும் கலர்ஸ் போறியா, இல்ல வேற யாராச்சும் ஏதாவது சொல்றாங்களா, எனக்கு சொல்லுன்னு போது நான் இவங்களை பத்தி எல்லாம் சொல்லும்போது, ஓ அப்படி ஒண்ணு இருக்குதா, அப்பனா எனக்கு அந்த லிங்க் அனுப்பவே. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10-15 பேருக்கு நான் லிங்க் அனுப்பிச்சிட்டேன். அவங்க ஜாயின் பண்ணாங்களா ஆனா கேக்குறாங்க, இன்ட்ரெஸ்டா கேக்குறாங்க. ஏன்னா அதுக்கு ரீசன் நான், ஏன்னா என்ன எல்லாருமே பாத்துருக்காங்க. எல்லாருமே சொல்றாங்க, நீ இப்படி உன்னுடைய ஷோல்டர் எல்லாம் இப்படி இருக்கும், உனக்கு டபுள் சின் இருக்கும், உன்னுடைய எனக்கு ரொம்ப கையெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னு. பட் ஆனா இவ்வளவு குறைஞ்சிட்ட பரவாயில்ல அப்படின்னும் போது எனக்கே பரவாயில்ல, நம்ம ஒரு கரெக்டான வேல போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஹாப்பியா. எப்படி ஒரு ஒரு நாளும் அந்த ஃபுட் எல்லாம் எனக்கு ஸ்டார்டிங்ல எனக்கு ஒத்துக்கவே இல்ல. எப்படி சொல்றது, அந்த புரோட்டீன் பவுடர் எல்லாம் பார்த்தாலே அழுவேன் நான். சப்னா மேம்க்கு போன் பண்ணி, மேம் என்னால முடியல, நீங்க வேற ஏதாவது கொடுங்க, நீங்க அதுக்கு பதிலா மாத்திரையே கொடுத்துருங்க, நான் சாப்பிட்டுறேன், என்னால இது முடியல. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா அது அவ்வளவு காஸ்ட்லி. நான் 5 நாளைக்கான ப்ரோட்டீன் பவுடர் நான் வேஸ்ட் பண்ணேன். அவங்க சொல்லுவாங்க கொஞ்சமா போட்டு காஃபி தூளை மிக்ஸ் பண்ணி குடிச்சு பாருங்க. நான் கேட்க மாட்டேன், இல்ல இல்ல அது குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு 2 ஸ்கூப்பை போட்டு நல்லா அடிச்சு குடிச்சு குப்பையில தான் கொட்டுவேன். சோ அந்த மாதிரி அவ்வளவு வேஸ்ட் பண்ணி எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின் போது அவங்க எல்லாத்துக்குமே கைடன்ஸ் பண்ணாங்க. இல்ல மகாலட்சுமி, நீங்க வரி பண்ணாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது இப்படி மாத்தினா சரி. பட் ஆனா நம்ம கூட ஒருத்தவங்க இல்லைன்னா நம்மளால வெயிட் லாஸ் கண்டிப்பா, இந்த டயட் கூட என்னால வந்து இவங்க இல்லைன்னா என்னால இது பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா அதை நான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ஏன்னா எல்லாத்துக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு 2 நாள் இருப்பேன், விட்டுருவேன். சரி 2 நாள் தானே, நாளைக்கு பாத்துக்கலாம். பட் ஒரு நாள் போஸ்ட் போடலன்னா கூட கேட்பாங்க, என்ன ஆச்சு, ஏன் போடல, என்ன பிரச்சனை, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நம்மளையும் ஃபாலோ பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கடா, ஐயோ அப்படின்னு பயம்னு கிடையாது. ஓகே நம்மள ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு, நம்மள ஃபாலோ பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கன்னும் போது நம்ம ஓகே நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி வந்து இந்த குரூப், இந்த கம்யூனிட்டிக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய பேரோட இது, ஏன்னா நம்ம பாக்குறோம், குரூப்பை பாக்குறோம் நிறைய. நான் இந்த 1 மந்த்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7 மீட்டிங் இந்த மாதிரி நான் பாத்துட்டேன். சோ அதுல வந்து எத்தனை பேர் எவ்வளவு ஹாப்பியா அவங்களுடைய ஹாப்பி மூமெண்ட்ஸ், அதாவது இன்ஃபர்டிலிட்டி, அந்த குழந்தையோட அந்த இதுவெல்லாம் பார்க்கும்போது கண்ணெல்லாம் அப்படியே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே நம்ம கரெக்டான வேல தான் போறோம் அப்படின்னு. ஸோ தேங்க்ஸ் டு ஷப்னம் மேம். நீங்க இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த அளவுக்கு இன்னும் இப்ப எப்படி சொல்றேன், என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 108. நான் வந்து 108 இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கிறேன். பட் இப்ப என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 99.3. சோ கிட்டத்தட்ட நான் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு பாதி தான். எல்லாருமே அதான் சொல்றாங்க, எப்படி நீ இப்படி குறைச்ச, நீ எப்படி இப்படி குறைச்ச, எப்படி நீ இதெல்லாம் பண்ண, உன்னால எப்படி முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னால முடியும்னு எனக்கே நம்பிக்கை கொடுத்தது ஷப்னம் மேம் தான். இல்லைன்னா ஏன்னா கண்டிப்பா ஹஸ்பண்ட் கூட எனக்கு வந்து இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீ வந்து பண்ண மாட்ட, ஒரு போப்பே இல்லை. நான் இதுல போகும்போது கூட அவர் வந்து ஒரு இதுவா இருந்தாரு, ஓகே என்ன பண்ணிட்டு போற, 2 நாள் பண்ணுவேன், 3 நாள் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பட் இப்ப என்ன பார்த்து பார்த்து ரொம்ப பரவாயில்ல, நான் உன் மேல நான் நம்பிக்கையே வைக்கல, நீ இவ்வளவு சூப்பரா பண்ற, பரவாயில்ல ரெகுலரா எடுத்துக்கிறேன். அந்த ஒரு நாள் அந்த குக்கிங் பேக் கேரட் இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது வந்தாதான் ஆச்சு, நான் அது இருந்தாதான் அந்த மீல் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு உட்கார்றதுனால ஓகே வீட்டுல எல்லாருமே வந்து இவ பண்ண மாட்டான்றவங்க இப்ப இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மகாலட்சுமி, நீங்க சொன்ன மாதிரி போய்கிட்டே இருக்கும் நம்மளோட ஜேர்னி. பட் ஆனா அகைன் நம்மளுக்கு அடுத்தது இன்னைக்கு Q&A பார்ட் இருக்கு. ஐ நோ, பிகாஸ் உங்களை மாதிரி நிறைய பேரு இப்ப இங்க இருக்காங்க, லைக் நம்ம செஷன்லயே வாட்ச் பண்ணிட்டு அந்த ஒரு டவுட்டோட, ஒரு கன்சர்னோட, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ட்ரஸ்ட் இல்லாம கண்டிப்பா இருக்கும். பட் ஆனா அது ப்ராக்டிக்கலா ஒன்ஸ் நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை நம்ம இன்ஹெரிட் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த 1-to-1 கனெக்டிவிட்டி வரும்போது தான் டெஃபினெட்லி அங்கதான் நம்மளால அந்த சக்சஸ் பார்க்க முடியும். தேங்க்யூ சோ மச் மகாலட்சுமி. இட் வாஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஷேரிங். தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூமா. தேங்க்யூ. ஸோ யா ஸ்ரீதனா, எஸ் மேம், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க ஸ்ரீதனா மேம், நீங்க உங்களோட டயட் ஜர்னி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் என் பிரெக்னன்சி போது வந்து கிட்டத்தட்ட 22 kgs எக்ஸ்ட்ரா போட்டுட்டேன். ஒரு 5-6 இயர்ஸ் வந்து அதை பத்தி நான் கேரே பண்ணல. ரொட்டீனா போயிட்டு இருந்தது, அதுக்காக எந்த எஃபர்ட்டும் எடுக்கல. ஒரு ஸ்டேஜ்ல வந்து எனக்கு வெயிட் தாங்க முடியாம கால் வலி வந்துருச்சு, நீ பெயின் வந்துருச்சு.
அப்போதைக்கு தான் வந்து ஐ ரியலைஸ் வி நீட் டு டூ சம்திங் ஃபார் அவர் ஹெல்த் அப்படின்ட்டு ஐ ட்ரைட் எக்ஸசைஸ் வாக்கிங் எல்லாமே. ஓவர் வெயிட்டாக இருந்தனால கால் வலி ரொம்ப நேரம் நடக்க கூட முடியல. ஸோ இருந்தாலும் ஒரு 1 or 2 இயர்ஸ் ட்ரை பண்ணேன். 1 or 2 kgs குறையும். தென் ஆஃப்டர் ஏதாவது ஒரு நாள் நல்லா ஹெவியாக சாப்பிட்டா கூடிரும். அதனால அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாகவே குறையல. அதுக்கப்புறம் சம்வேர் ஐ ஃபவுண்ட் ஷப்னம் மேம்ஸ் பேஜ். அப்புறம் மேம் அப்ரோச் பண்ணி நான் டயட்ல வந்து நான் கிட்டத்தட்ட 73லேருந்து 62 kgs வந்துட்டேன் வித் ஆல் ஹர் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். இதுல வந்து நான் வந்து சந்தோஷமா சாப்பிடுறேன், பட் வெயிட் போடல. ஸோ ஹெல்த்தியாவும் சாப்பிடுறேன். முன்னாடிலாம் அவ்வளோ ஹெல்த்தியா சாப்பிட்டது இல்ல. இப்போ ஐ எம் இன்டு ஹெல்த்தி ரிவர்சல். ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கேன், நல்லா ஹெல்த்தியா இருக்கேன். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் இட் வித் எவ்ரி ஒன் ஸோ தட் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ தே கேன் ஆல்சோ என்ஜாய் திஸ் அண்ட் மேக் அ ஹெல்த்தி ரிவர்சல் ஆஃப் Definitely. வெயிட் லாஸ். அதனால இப்போ எனக்கு அந்த நீ பெயின்லாம் கூட ரெடியூஸ் ஆயிருச்சு. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. Fantastic ma'am. உங்க வெயிட் லாஸ்மே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அண்ட் ஐ நோ உங்க எனர்ஜி லெவல் எப்படி இருந்துச்சு. நீங்க நடுவுல கூட அதுக்கப்புறம் நீங்க ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா ஒரு கம்பேக் கொடுத்தீங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு டெஃபினெட்லி ஐ நோ ஐ ஹேவ் டார்ச்சர்ட் யூ மேம். என்ன பண்ணிக்கிட்டு இல்ல இருக்கீங்க? ஆனா நான் இடையில பிரேக் பண்றது வந்து ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட்டா பிரேக் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனக்குமே பிரேக் பண்ணிட்டு திரும்ப வரையில நம்மளால திரும்ப டயட்டை ஸ்டிக் ஆன் பண்ண முடியுமாங்கிற டவுட்லாம் இருந்தது. பட் வித் யோர் கம்ப்ளீட் சப்போர்ட் ஐ வாஸ் ஏபிள் டு கம் இன் டு ட்ராக் அண்ட் நல்லாவே குறைக்க முடிஞ்சது. இல்லைன்னா பிரேக் இருந்தா நம்மளால அந்த மோட்டிவேஷன் திரும்ப பண்ணணும்னு கூட இருக்காது. With all the support of Wellsense community, I was able to come into track and reduce my weight. Superb. Excellent sharing, Sridhana. Thank you so much. Thank you both of you. You both, thank you so much. Thanks a lot. Thank you. Thank you. So, yes, friends. So finally, yeah. ஸோ பேனல் ஷேரிங்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கு இவங்களை பார்க்கும் போது. வை பிகாஸ் லைக் யூனோ நம்ம மகாலட்சுமியோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனலுக்கு வரீங்களான்னு கேட்கும் போது ஷி வாஸ் சூப்பர் எக்ஸைட்டட். லைக் எனக்கு 2 minutes எல்லாம் பத்தவே பத்தாது மேம் என்னோட ஜேர்னியை நான் சொல்றதுக்கு, என்னோட ஹாப்பினஸ் நான் ஷேர் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட் இது. இட்ஸ் இமோஷனல் கனெக்ட் வித் பிட்வீன் அ கோச் அண்ட் அ கிளைண்ட். ஒரு கோச்சுக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் டெஃபினெட்லி இருக்கிற ஒரு இமோஷனல் கனெக்ட் அது. So thank you so much both of you. So yes friends, now it's the most awaited session, the Q&A part. So yes, like என்னன்னா உங்களோட டிஜிட்டல் ஸ்கிரீன்ல வந்துட்டு அப்படியே பாருங்க ஒரு ஹேண்ட் சிம்பிள் தெரியும். ஓகே, ஸோ அந்த சிம்பிளை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா லைக் இவ்வளோ நேரம் நம்ம சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் பர்சனலி நீங்க ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ்ல இருந்து இஃப் யூ வாண்ட் டு நோ எனிதிங் அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி யூ கேன் ரைஸ் யுவர் டிஜிட்டல் ஸ்கிரீன். அதாவது உங்களுக்கு டிஜிட்டல் ஸ்கிரீன்ல தெரியுற அந்த ஹேண்ட் சிம்பிளை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா we will be unmuting you. ஸோ நாங்க வந்துட்டு உங்களுக்கு அன்மியூட் பண்ணி உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு we will be answering. ஓகே, அண்ட் ஆல்சோ we are running out of time. ஸோ டாப்ல யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அவங்களுக்கு தான் நம்மளுக்கு வீல் ஆல்சோ பிகாஸ் அடுத்தடுத்த செஷன்ஸும் இருக்கு. ஸோ குவிக்கா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினெட்லி 1-to-1 நான் உங்களை அன்மியூட் பண்ணி ஐ வில் பி கிவிங் ஆல் த உங்க குவரிஸ் எல்லாத்துக்குமே ஐ வில் பி ஆன்சரிங் யூ. ஓகே, ஸோ யா Xiaomi 221 allow to talk கொடுத்துருக்கேங்க. Xiaomi 221227 சம் நம்பர்ல இருக்கீங்க. உங்களுக்கு நான் allow to talk ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கேக்குதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஐபோன் இந்த உங்க நேம் தெரியல, உங்களுக்குமே அலோவ் ஆஸ்க் டு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். யா, ஹலோ. Hi sister, ஹாய், யுவர் குட் நேம்ங்க? I'm Darshini. தர்ஷினி. சொல்லுங்க தர்ஷினி, எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். Good night sister because I'm from Malaysia. மலேசியா. Yeah, Thank you so so night much ஆயிடுச்சு. for staying connected இவ்ளோ நேரம். மலேசியா, I hope it must be around some 11 PM, right? Going to 11 PM. Fantastic. So it's good. Like in the time la ninga awake irundha, you are taking your health as a top priority. So அதுக்கே I should wish you. சொல்லுங்க தர்ஷினி, Thank you. உங்க ஏஜ், height and weight சொல்லுங்க. அதுக்கப்புறம் you can proceed. யாரா இருந்தாலும் because நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. குவிக்கா உங்க பேரு, height and weight சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க இஷ்யூஸை சொல்லுங்க எல்லாருமே. Okay sister, my weight is my years is 31. 31. So my height வந்து under 71. Okay. Weight is 96. 96. Yes, 96.
ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 30 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க தர்ஷினி. உங்க பீரியட் எப்படி Yeah. இருக்குங்க? Actually இதுக்கு முன்னுக்கு ஒரு 6 months வந்து 120 kg. But Sorry? now it's நார்மலா வருது. நார்மலா இருக்கு. ஃப்ளோ எல்லாம் ஓகேவா? ஓகே. ஆனா பிஃபோர் திஸ் வந்து ஒரு 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 4 months வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே. நீங்க மேரிடா தர்ஷினி? ஆமா, 2 kids இருக்காங்க. ஓகே, ஸோ யுவர் இஷ்யூ இஸ் ஒன்லி ஃபேட் லாஸ் இல்லையா? வெயிட் Yes. சரி. ஆமா. See, your journey is going to take Okay. I will just மியூட் பண்ணிக்கிறேன் இன்னொருத்தங்க. ஓகே, ஸோ உங்க ஜேர்னி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆல்மோஸ்ட் சம் 5 to 6 months தான். ஓகே, இந்த மந்த் உங்களால ஆவரேஜா 5 to 6 கிலோ வரைக்கும் உங்களால கம்மி பண்ண முடியும் தர்ஷினி. ஓகேங்களா? ஸோ மெயினா நம்ம பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? நம்ம வந்துட்டு நான் ஜிம் போனேன், பண்ணேன், கலர்ஸ் போனேன், 2 lakhs செலவு பண்ணேன், 3 lakhs செலவு பண்ணேன், அகெயின் நான் கெயின் பண்ணேன். ஸோ நீங்க என்ன லூஸ் பண்றீங்க? பிகாஸ் யுவர் பாடி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் muscles, bones, fat, water content, everything. So weight machine la உங்களுக்கு கம்மியா காட்டுறதுங்கிறது it's not a big deal, but you have to stick on to the signs. நம்ம கரெக்டா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்ஸ் பண்றோமா? ஏன்னா 30 kgs கிட்ட ஓவர் வெயிட்ல இருக்கோங்கறனால தான் நீங்க ஆன் அண்ட் ஆஃப் அந்த irregular periodsமே ஃபேஸ் பண்ணிருக்கீங்க தர்ஷினி. ஆமா சிஸ்டர். எஸ். ஓகேங்களா? சோ இங்க நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல காட்டியிருந்தேன்ல தர்ஷினி ஒரு சில பிளட் டெஸ்ட். சோ இட்ஸ் அ கஸ்டமைஸ்டு டயட்டுங்கிறனால மட்டும்தான் உங்களால அதை அச்சீவ் பண்ண முடியும். உங்களோட ரிப்போர்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்மளால ஹெல்ப்பும் பண்ண முடியும். ஓகே, சோ இன் சச் அ கேஸ் டெஃபினெட்லி நீங்க ஒரு மந்த்ல எந்த பிகாஸ் மேரின்னு ஒருத்தங்க பிரான்ஸ்ல இருக்காங்க. ஷீ இஸ் லைக் 59 years oldங்க. ஓகேங்களா? சோ 59 years old அவங்க she broke her leg, she couldn't walk, but still she reduced 18 kgs in 4 months. ஓகேங்களா? 4 மாசத்துல 18 கிலோ. அவ்வளோ ஒரு 5.5 years ஃபுல்லா சூப்பரா டயட் பண்ணி ஒரு வீல் சேர்ல உட்காந்து அந்த ஏஜ்ல அவங்க பண்ணாங்க. நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அந்த ஜேர்னி. சோ அந்த மாதிரி see why I am telling you all these things is it's just the diet which plays the major role. ஓகேங்களா? நீங்க எடுத்துக்கிற ஃபுட் என்ன குவான்டிட்டில எடுக்கணும், எதை ஜாஸ்தி எடுக்கணும், எதை கம்மியா எடுக்கணும். so definitely it works with the blood testing. ஓகேங்களா? சோ டெஃபினெட்லி ஐ வில் கைட் யூ பிகாஸ் இப்போ இங்க ஃபேட்டுங்கிறது அதை வச்சு மட்டுமே we cannot tell தர்ஷினி, because there are so many other issues also. because அது நம்ம டெஃபினெட்லி இந்த இடத்துல we have to discuss like fatty liver இருக்கலாம். ஓகேங்களா? ஃபேட்டி லிவர் அப்படிங்கும் போது மேஜரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இஷ்யூஸ்னால வருங்க. 1 minute I will show you. தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. யா, சோ ஃபேட்டி லிவர் இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி இதெல்லாம் வந்து பிளேக் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ நம்ம பாடியில வந்துட்டு பிளேக் ஃபார்மேஷன்ஸ் டெபாசிட்ஸ் ஆயிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆர்கன்ஸ்க்கு மேல இட் கெட்ஸ் டெபாசிட்டடுங்க. ஓகேங்களா? சோ ஆர்கன்ஸ்க்கு மேல டெபாசிட் ஆகும்போது இட் கெட்ஸ் டர்ன்ட் இன்டு ஃபேட்டி லிவர். ஓகேங்களா? சோ இப்ப தெரியுதா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இமேஜ்? இல்ல சிஸ்டர். தெரியல. 1 minute இருங்க. I will start sharing. சோ அதனால நம்மளுக்கு ஃபேட் தானே, நம்ம வெயிட் தானேங்கிறத விட we have to concentrate more on giving a good அந்த நம்ம இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, பெல்லி ஃபேட் இருக்கா, சோ இதெல்லாம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஓகேங்களா? சோ இப்ப தெரியுதா உங்களுக்கு சம் இஷ்யூ? யா, தெரியுது. யா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரா இருக்கலாம், ஒரு நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரா இருக்கலாம். அகைன் as I told you, இப்ப நம்மளுக்கு ஹெல்த்தி லிவர் எப்படி இருக்கணும், ஃபேட்டி லிவர், பிகாஸ் ஃபேட் லிவர் டஸ் மோர் than 500 ஜாப்ஸ்ங்க. அவ்வளோ அழகா அற்புதமா வேலை செய்யற ஒரு லிவர் மேல நம்ம இவ்வளோ ஃபேட் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த குளூக்கேகான் ஆக்டிவேட் பண்றதே லிவர் தான். நம்ம ஃபேட்டை குறைக்க போறதே அந்த லிவர் தான். அப்படி இருக்கும் போது நம்ம ஒபிசிட்டியில் இருக்கவங்க போது பெல்லி ஃபேட் இருக்கா, ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு ஸ்கேன் எடுத்து ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்கான்னு பாத்துக்கிறது நல்லது. ஓகே, பட் அப்படி இருந்துச்சுன்னா கூட டெஃபினெட்லி ஃபேட்டி லிவரையுமே நம்மளால டயட்ல ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா பார்க்கலாம். we can get connected again also. நீங்க உங்களோட நம்ம 1-to-1 கனெக்ட் பண்ணலாம் தர்ஷினி. ஓகே, ஓகே சிஸ்டர். Thank you. Thank you. So yeah, like Xiaomi திரும்ப நான் உங்களுக்கு allow to talk ஆப்ஷன் கொடுக்கிறேன். And then Afreen. Afreen? எஸ், பேசுங்க, கேக்குது. Xiaomi. ஹலோ, ஓகே. தர்ஷினி allow to talk கொடுத்திருக்கேன் பாருங்க. உங்க எல்லாருக்குமே அஃப்ரேன், Xiaomi,
தர்ஷினி, உங்க எல்லாருக்குமே நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். யூ கேன் unmute yourself and talk. Because we are running out of time, guys. அதனாலதான். ஹலோ சொல்லுங்க அஃப்ரீன். நான் ஹைட் வந்து 151 இருக்கேன் மேம். ஆனா வெயிட் வந்து 63 kg இருக்கேன். 13 கிலோ உடல் பருமன்ல இருக்கீங்க. புரியல. 13 கிலோ உடல் பருமன்ல இருக்கீங்க அஃப்ரீன். ஆமா மேம். உங்க ஏஜ் என்னப்பா? புரியல. உங்க வயசு? என் வயசு வந்து 24. ஓ 24. மேரிடுங்களா? 24. மேரிடு. 1 பேபி இருக்காங்க. 2 years பேபி இருக்காங்க. பேபி வந்ததுக்கு அப்புறம் தான் வெயிட் அதிகமாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி கூட வெயிட் கரெக்டா தான் இருந்துச்சு. பேபி போனதுக்கு அப்புறம் இப்ப ஏறினது தான் வெயிட். ஓகே ஓகே. ஆக்சுவலா இப்ப பேபிக்கு 2 years ஆயிடுச்சு. நீங்க ஃபீடிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணிருப்பீங்க. அப்படிங்கும்போது தாராளமா நீங்க உங்க கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க மேம். ஃப்ரெண்ட், சோ தாராளமா நீங்க அந்த வெயிட் லாஸ்ங்கிறதுல நீங்க பிகாஸ் இப்ப 13 கிலோங்கிறது வெரி ஈஸிங்க. ஒரு 2.5 to 3 monthsல உங்களால உங்க ஐடியல் வெயிட்டை ரீச் பண்ண முடியும். எதுக்காக we are அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு இன்சுலினுக்கு சென்சிட்டிவா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க எந்த ஃபுட்டா இருந்தா கூட இட்ஸ் கோயிங் டு கெட் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி தான். ஃபேட்டா கன்வெர்ட் ஆகாதுங்க. அடிப்போஸ் செல்ஸா ஆகாது. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது டெஃபினெட்லி நம்ம ஆல்ரெடி தர்ஷினி மேம் மலேசியால இருந்து பேசினாங்க இல்லையா, அவங்க நம்ம சொன்னதுதான் இட்ஸ் கம்ப்ளீட்லி அ கஸ்டமைஸ்டு டயட். சோ நம்ம ஒரு சில ரிப்போர்ட் நம்ம 1-to-1 கனெக்ட் பண்ணலாம் அஃப்ரீன். சோ எப்படி ஃபர்தர் நம்ம நீங்க என்ன ப்ரொசீட் பண்றதுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? சோ நம்ம உங்களுக்கு இஷ்யூ வந்து வெயிட் லாஸ் மட்டும் தான் இல்லையா, வேற ஒண்ணும் இல்ல? வெயிட் லாஸ் மட்டும் தான். ஓகே அஃப்ரீன், thank you so much. ஓகே, thank you. ஓகே, அஃப்ரீன் மியூட் பண்ணியாச்சு. சோ அகைன் I'm giving, I don't know, Xiaomi உங்களால பேச முடியலன்னு நினைக்கிறேன். இப்பவுமே நான் உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் தான் கொடுத்திருக்கேன். And then Xiaomi கேக்குதா மேம்? கேக்குது ஃபைனலி. எஸ், உங்க பேருங்க? என்னோட பேர் தனிஜா ஸ்டாலின் ஜோஸ். தனிஜா ஸ்டாலின் ஜோஸ். ஓகே, என்னோட குட் ஈவினிங் மேம். என்னோட வயசு 36. சரிங்க. ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர். வெயிட் வந்து 83 இருக்கு. 33 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. அதாவது செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் என்னால வெயிட் லாஸ் பண்ண முடியல. செகண்ட் டெலிவரி முடிஞ்சு ஒரு 4 monthsல சிக்கன் குனியா வந்து அது என்னன்னா 10 days கிட்ட பெட் ரிட்டர்ன் ஆன மாதிரி ஆயிட்டேன். ஓ சரிங்க. அதுக்கப்புறமா நிறைய டைம் வந்து என்னால வாக் பண்ண முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. ஜாயிண்ட்லாம் ஸ்வெல்லிங் ஆயிரும். நான் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன். மால்டிவ்ஸ்ல பார்மசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட செகண்ட் பேபி என்னோட இருந்தாங்க. ஒர்க்கும் லீவ் போட முடியாது, பிள்ளையும் பார்க்கறதுனால ஃபுல்லா ஸ்டீராய்டு போட்டா மட்டும்தான் அந்த ஸ்வெல்லிங் கண்ட்ரோல் ஆகும். என்னால ஒர்க் பண்ண முடியும், குழந்தைய பாத்துக்க முடியும், என்னையே என்னால பாத்துக்க முடியாது. அப்போ மார்னிங் 1 நைட் 1ன்னு சொல்லி ஸ்டீராய்டு போட்டதுக்கு அப்புறமா வெயிட் லாஸ் பண்ணவே என்னால முடியல. ஃபர்ஸ்ட் டெலிவரியில ஈஸியா வெயிட் லாஸ் ஆச்சுது. ஓகே. ஆனா என்னால செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமா, அதுவும் அந்த சிக்கன் குனியா வந்ததுக்கு அப்புறமா தான் கூடுதல் வெயிட் ஆயிட்டு. செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் இப்ப எங்கமா இருக்கீங்க? மால்தீவ்ஸ்ல தான் இருக்கீங்களா? இப்போ இங்க வந்துட்டேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்தியால தான் இருக்கேன். என்னால வந்து வெயிட் வந்து ரிவைஸ் பண்ணி எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் டெலிவரியில ஈஸியா எடுக்க முடிஞ்சது. செகண்ட் டெலிவரி அதுவும் வந்து சிக்கன் குனியாக்கு அப்புறமா என்னால ரிவைஸ் பண்ணி எடுக்கவே முடியல. ஆல்ரெடி நான் சொன்னது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்மளோட ஹியூமன் growth ஹார்மோன் பத்தி இல்லைங்களா? HGH வந்து அதோடைய வேலைப்பாடுகள் நம்ம நல்லா சரிவர நம்மளுடைய அந்த ஏஜுக்குள்ள, பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நான் பொதுவா நிறைய சொல்ற விஷயங்கள் எதுக்காகனா இதுதான், என்னன்னா நான் அதே ஃபுட் ஹேபிட்ஸ்ல தான் இருக்கேன், பட் ஏன் வந்து திடீர்னு அதே 3 இட்லி, இப்போ நான் 3 இட்லி, ஏன் என்ன காரணம் அப்படிங்கும் போது நம்ம ஹியூமன் growth ஹார்மோன்ஸ் வந்து இப்ப நீங்க ஆல்ரெடி 30sல வந்துட்டீங்க. அப்படிங்கும் போது அகைன் நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ண முடியும்னா ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன்னால மட்டும்தான் திரும்ப நீங்க அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே, அப்படி நீங்க பண்ணீங்கன்னா தான் நீங்க எடுத்துக்கிற எந்த உணவா இருந்தாலும் அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுங்க. இல்லன்னா நீங்க அடிக்கடி சாப்பிட்டா கூட பசி வருது, சாப்பிட்டா கூட எனர்ஜி லெஸ்ஸா இருக்கிறது, சோர்வா இருக்கிறது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்குங்க. ஓகேங்களா? சோ தாராளமா நீங்க 4 மாசத்துல 20 கிலோ வரைக்கும் உடல் பருமனை கம்மி பண்ண முடியும். அதுவும் ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டோட. மகாலட்சுமி, ஸ்ரீதனாலாம் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த ஒரு ட்ராக்கிங் பிளேஸ் அ மேஜர் ரோலுங்க. உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்துரும். அவங்க யோசிப்பாங்க, கேட்பாங்க, அப்படி கேட்கறதுங்கிறது அல்டிமேட்.
பிகாஸ் நீங்க நம்மள ட்ரஸ்ட் பண்ணி வரீங்கங்கும் போது அந்த ரிசல்ட் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? ஆ சோ ஆப்வியஸ்லி ஆமா நாங்க கண்டிப்பா ட்ராக்ல இருப்போம். அது நல்லதுதான். அல்டிமேட்லி அது நம்மளுக்கான ஒரு ரிசல்ட்டை ஃபெச் பண்றதுக்கு தான் ஒரு ஃபர்ஸ்ட் காசா இருக்கும். ஓகேங்களா? தாராளமா we can get connected. நீங்க உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. 1-to-1 நம்ம டெஃபினெட்லி இந்த செஷனுக்கு அப்புறம் we can speak. ஓகேங்களா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். Thank you so much. Thank you so much. Friend Priya. Yes, Priya, I am unmuting you. அதே மாதிரி தர்ஷினி இருக்கீங்களா? எஸ் மேம். தர்ஷினி சொல்லுங்க. தர்ஷினி ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் சொல்லுங்கம்மா. மேம் 164 சென்டிமீட்டர், 75 கேஜி மேம். 164க்கு 75. ஓகே. 12 kg ஓவர் வெயிட்ல இருக்கீங்க. ஏஜ் வந்து இப்பதான் மேம் 18 ஆகுது. காலேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா மேம். எப்படி இருக்கு பீரியட்? மாதவிடாய் எல்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் இர்ரெகுலரா தான் மேம் இருக்கு. ஓகே ஃபைன். இது வரைக்கும் நீங்க எப்போ ஃப்ரீக்வெண்டா இர்ரெகுலரா இருக்கா இல்ல நீங்க இப்ப ரீசன்ட்டா டயக்னோஸ் பண்ணிருக்கீங்களா இர்ரெகுலர் பீரியட்ஸ்? இப்போதான் மேம் கொஞ்சம் ஒரு 1 இயரா ஆகுது மேம். இது நம்ம நீர் கட்டி இருக்காங்கிறதும் நம்ம ஒரு தடவை பாத்துக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் அகெயின் பிசிஓடி, பிகாஸ் இப்ப நீங்க ரொம்ப சின்ன பொண்ணு, பட் மேஜரா நாங்க ஃபர்டிலிட்டி செஷன்ஸ் எல்லாம் எடுக்கும் போது உண்மையிலுமே அந்த பிசிஓடிங்கிற ஒரு இஷ்யூ வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு போய் முடியுது, அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசிஓடினால வந்துட்டு பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் உங்க ஏஜ்லயே வந்து தர்ஷினி இப்ப நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகுது, மெதுவா நம்ம டாக்டர் கிட்ட போறோம், என்ன எடுத்துக்கிறோம்? கண்டிப்பா ஒன்னா ஹார்மோனல் பில்ஸ் கொடுக்குறாங்க, இல்ல மெட்ஃபார்மின். இப்ப நிறைய பேர் இங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட பீரியடுக்கு ரெகுலரா மெட்ஃபார்மின் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் மெட்ஃபார்மின் இஸ் கம்ப்ளீட்லி அ டயபெட்டிக் டேப்லெட். ஓகேங்களா? பட் ஆனா அது எடுக்க ஒரு லாங் ரன்ல போகும்போது டெஃபினெட்லி இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால பிசிஓடி வருது, பிசிஓடினால டயபெட்டிஸ் வருது. இது எல்லாத்துக்குமே காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். புரியுதுங்களா? அப்படிங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு நீங்க உடல் பருமனை கம்மி பண்ணணும். அந்த 12-13 கிலோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு சின்ன சின்ன ஏதாவது நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னா கூட அது அஃப்கோர்ஸ் அது ரிசால்வ் ஆயிரும். ஈஸியா உங்களால இர்ரெகுலர் பீரியட்ஸை ரெகுலரைஸும் பண்ணி ஐடியல் வெயிட்டையும் ரீச் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ டெஃபினெட்லி 3 months of proper diet is more than enough for you, Darshini. Okay? மேம் இப்ப நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், அது ஃபாலோ பண்ண முடியுமான்னு தெரியல டயட், அதான் ஒரு டவுட்டா ஃபாலோ இருக்கு. பண்ண முடியும். பிகாஸ் சோ மெனி ஒர்க்கிங் பீப்புள், காலேஜ் போறவங்க நிறைய பேர், ஈவன் கிட்ஸ் ஹெல்த் கூட நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ லைக் 12-13 வயசுல பயங்கர உடல் பருமனா இருக்காங்க, ஒரு ஸ்போர்ட் பர்சன்ஸ் இன்னுமே குழந்தைங்களை வந்து அச்சீவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட டெஃபினெட்லி டயட் பண்றாங்க. காலேஜ் போயிட்டு நிறைய பேர் டயட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தட்ஸ் நாட் அன் இஷ்யூ அட் ஆல் தர்ஷினி. நீங்க சூப்பரா டயட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ. So yeah, next, Priya. குட் ஈவினிங் மேம். Good evening, Priya. எப்படி இருக்கீங்க பிரியா? நல்லா இருக்கிறேன் மேடம். சொல்லுங்க பிரியா, எங்க இருந்து பேசுறீங்க? கடலூர். கடலூர். ஓகே. உங்க ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட் சொல்லுங்கம்மா. ஏஜ் வந்து 33 ஆயிடுது மேடம். ஓகே. ஹைட் வந்து 152. வெயிட் வந்து 68. 152க்கு 68, 18 கிலோ உடல் பருமன்ல இருக்கீங்க. எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க? ஒரு பொண்ணு தான் மேடம். சிசரிங் பண்ணிருக்குது ஒரு பொண்ணு. சிசேரியன் பண்ணிருக்கீங்க. ஓகே. சொல்லுங்க பிரியா, உங்களுக்கு வெயிட் லாஸ் தான் இஷ்யூவா? ஆமா மேடம். வேற ஒண்ணுங்க, தைராய்டு இருந்துச்சு மேடம், அதனால கொஞ்சம் வெயிட் போடுதோ இல்லன்னு தெரியல மேடம். தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஆமா மேடம். ஆமா மேடம். ஓகே ஃபைன். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வருஷமா உங்களுக்கு தைராய்டு இருக்கு? இந்த 1 இயர், 1 வருஷம் ஆகுது மேடம். 1 இயரா? ஓகே. 1 இயரா தான் தைராய்டு இருக்குன்னா ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னன்னா டெஃபினெட்லி நிறைய சான்ஸ் இருக்கு நீங்க தைராய்டை ரிவர்ஸ் பண்றதுக்கு. ஓகே. நீங்க உங்க டிஎஸ்ஹெச் வேல்யூஸையும் உங்களால ரிவர்ஸ் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு எம்சிஜி எடுத்துட்டு இருக்கீங்க தைரோனாம? 100. டெஃபினெட்லி நீங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க. தைராய்டை ரிவர்ஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் நீங்க நியூவா டயக்னோஸ் பண்ணிருக்கீங்க தைராய்டு இல்லையா? இந்த பிகாஸ் இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஹார்மோனல் இம்பேலன்சிங். ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஹார்மோன். நம்மளுக்கு நான் சொன்ன மாதிரி ஹைப்போதைராய்டுங்கிறது நீங்க ஃபேட் போட போட உங்களுக்கு அந்த செக்ரீஷன் வில் கெட் கம்ப்ளீட்லி லோ. ஸோ நீங்க மெடிசன் மூலியமா கொடுக்குறீங்க. நீங்க ஃபேட் லாஸ் பண்ணி ப்ராப்பரா நீங்க நியூட்ரிஷியஸா சாப்பிடுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நீங்க டயட்ல இருக்கிற வரைக்கும் டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க எண்டோக்ரைனாலஜிஸ்ட போய் பார்த்துட்டு நீங்க ஃபேட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் டெஸ்ட் பண்ணி பாருங்க. தெர் ஆர் ஹை சான்ஸ் ஃபார் தைராய்டு ரிவர்சல் ஆல்சோ. ஓகேங்களா? நீங்க 15 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்கல்ல பிரியா? சோ இது வந்து நீங்க 4 months ப்ராப்பரா டயட் பண்ணீங்கன்னா 18 to 20 kgs வரைக்கும் உங்களால ரொம்ப ஈஸியா, பிகாஸ் 22 BMI-க்கு யூ ஹேவ் டு ரீச் திஸ் யுவர் ஐடியல் வெயிட். ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது அப்பதான் நம்மளுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸுமே நம்மளால ட்ரீட் பண்ண முடியும்.
ஓகே மேடம். ஸோ டெஃபினெட்லி பண்ணலாம். இப்போ ரீசெண்டா எடுத்த ஏதாவது ரிப்போர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம 1-to-1 கனெக்ட் பண்ணிட்டு we can take the tests, what all tests to be done, we can carry on. ஓகேவா? ஓகே மேடம். ஓகே பிரியா, thank you. Okay, next on to Shifna M. Yes, Shifna, am I spelling right? Shifna, yeah. Shifna, உங்களுக்கு நான் அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன், நீங்க பேசலாம் உங்க சைடுல இருந்து. Okay, so again, Kavya Ramesh, yes, allowed to talk கொடுத்திருக்கேன். Kavya Ramesh, because guys நிறைய பேர் இருக்கீங்க ஆல்ரெடி. நீ 8:30 அடுத்த செஷன் இருக்கு. காவ்யா, ஹாய் மேம். ஹாய் மேம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? குட் ஈவினிங் மேம். ஈவினிங். கேக்குதா மேம்? கேக்குது சொல்லுங்க காவ்யா. நான் செய்யர்ல இருந்து பேசுறேன். என் ஏஜ் வந்து 17 வயசு மேம். என் வெயிட் வந்து 60, ஃபர்ஸ்ட் 60ல இருந்தது மேம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏறினே போகுது மேம். ஓகே, இப்போ என்ன வெயிட் இருக்கீங்க? இப்போ 65 வயசு, 60 கிலோ இருக்கிறேன் மேம். நான் இப்போ இல்ல, எவ்வளவு இருந்தீங்க காவ்யா? ஃபர்ஸ்ட் வந்து 60ல இருந்தேன் மேம். இப்போ போகவும் 65 இருக்கிறேன் மேம். நானு 5 kgs இன்க்ரீஸ் ஆயிருக்கீங்க. மேரிடா நீங்க? நோ, இல்லைங்க மேம். இல்ல, மேரிட் இல்லைங்க மேம். ஓகேடா, சரி. ஓகே, சைக்கிள் எப்படி இருக்கு? ரெகுலர் பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து இது எதனால வெயிட் ஆகணும்னா என் பீரியட்ஸ் ஒழுங்கா வர மாட்டேங்குது மேம். ஓகே, பீரியட்ஸ் வர மாட்டேங்குது. நானும் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்துன்னு அவங்க வந்து செக் பண்ணா டேப்லெட் தான் வந்து கொடுக்குறாங்க மேம். அந்த எதனால என்னால டேப்லெட் தான் கொடுக்குறாங்க. அதனால பீரியட்ஸ் வந்து எனக்கு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. திடீர்னு பார்த்தா பீரியட்ஸ் வர மாட்டேங்குது. ஒரு மந்த்ல வந்து இன்னொரு மந்த்துக்கு வர மாட்டேங்குது மேம். எதனால வெயிட் ஆகுது? பீரியட்ஸ்னாலயா இல்ல நம்ம தான் ஒழுங்கா இது பண்ணலையா அப்படின்னு டவுட் ஆகுது மேம். ஓகேடா, ஓகே காவ்யா. சோ ரொம்ப அழகான ஒரு क्वेश्चन கேட்டிருக்கீங்க. நான் உங்களை மியூட் பண்றேன். ஐ வில் கிவ் யூ த ஆன்சர். ஓகேவா? சோ என்னன்னா, லைக் நான் சொன்ன மாதிரி டேப்லெட் எடுக்க சொல்றாங்க, irregular பீரியட்ஸ் இருக்கு. சோ டேப்லெட் எடுக்கிறீங்க, அதனால என்ன சொல்யூஷன் அடுத்தது? பிகாஸ் நீங்க டேப்லெட் எடுக்கிறீங்க, டேப்லெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வரும், டேப்லெட் எடுக்கலைன்னா பீரியட்ஸ் வராது. ஓகேங்களா? சோ டேப்லெட்ஸ் எடுக்க தான் பீரியட்ஸ் வருங்க. ஓகேங்களா? சோ அப்படிங்கும் போது இட்ஸ் லைக் கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்துட்டு யூ ஆர் டிபெண்டிங் ஒன்லி ஆன் டேப்லெட்ஸ். ஓகேங்களா? இங்க நீங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், ஒரு ப்ராப்பரான ஒரு டயட்ரி சேஞ்சஸ் நீங்க பண்ணாம நீங்க மெடிசின்ஸ்குள்ள அப்படின்னு போகும்போது உங்க பாடி கம்ப்ளீட்டா இட் இஸ் கெட்டிங் அடாப்டட் டு தட். சோ அந்த மாதிரி ஆகும்போது உங்களுக்கு irregular பீரியட்ஸ் அப்போதைக்கு தற்காலிகமா ரிசால்வ் ஆன மாதிரி இருக்கும். 6 மாசம் டேப்லெட் எடுக்கிறீங்க, ஆகும். 7வது மாசம் எடுக்கல, ஆகாது. ஓகேங்களா? சோ தட்ஸ் வை வி டோன்ட் டிபெண்ட் ஆன் எனி டேப்லெட்ஸ். பிகாஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ் ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அக்ரிவேட் ஆகிறதுக்கும் இது நிறைய சான்சஸ் இருக்கு. சோ உங்களோட இஷ்யூ நீங்க 5 kgs வெயிட் லாஸ் பண்றதுங்கிறது ஆன் த டிராவல் நீங்க குறைச்சிருவீங்க காவ்யா, அது முக்கியம் கிடையாது. பட் irregular பீரியட்ஸை நீங்க ரிவர்ஸ் பண்ணணும். டெஃபினெட்லி நீங்க 5 கிலோ உடல் பருமன்ல இருந்தாலும் irregular பீரியட்ஸ் ஆர் பிசிஓடி ரிவர்ஸ் பண்றதுக்கு நீங்க 4 மாசம் கண்டிப்பா டயட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸ் இருக்கு அப்படின்னா துளசி அந்த மாதிரி ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் நாங்க சொல்லுவோம் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸை நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேங்களா? பிகாஸ் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம பாடியில நிறைய இப்போ நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான், பிகாஸ் ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் பத்தி எல்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ துளசி அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு ரெகுலரைஸ் யோர் ஹார்மோன்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க 4 மாசம் டெஃபினெட்லி, பிகாஸ் ஒன்ஸ் நீங்க ஐடியல் வெயிட் ரீச் பண்ணாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரிவர்ஸ் பண்றதுக்கு 4 months ஆகும். ஏன்னா உங்க ஆர்பி உங்களுடைய அந்த ரெட் பிளட் கார்பசல்ஸ் நான் கூட ஒரு இமேஜ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதோடைய லைஃப் வந்து 120 நாட்கள். ஓகேங்களா? சோ நீங்க 120 நாட்கள் ப்ராப்பரா ப்ரொசீஜரா ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உங்களால இன்சுலின்க்கு சென்சிட்டிவா மாத்த முடியும். அப்படிதான் நீங்க பிசிஓடி, டயபெட்டிஸ் இது எல்லாமே ரிவர்ஸ் பண்ண போறீங்க. ஓகே? சோ 5 kgs நீங்க ஃபர்ஸ்ட் மந்தே வெயிட் லாஸ் பண்ணிருவீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் டயட் கொடுப்பேன். அது மூலமா நீங்க 3 மாசங்கள் ப்ராப்பரா டயட் பண்ணீங்க அப்படின்னா with 4 months you'll be able to reverse your irregular periods. காவ்யா, எந்த மெடிசின்ஸும் எடுக்காம டெஃபினெட்லி உங்களால
ஒரு ரெகுலர் பீரியட்ஸ் உங்களால எடுக்க முடியும். பிகாஸ் இப்ப ரொம்ப யங்கா தானே இருக்கீங்க நீங்க. சோ இன்னும் நம்ம எங்கதான் இருக்கிறான் மேம். அதுதான். So you have to focus on it. ஓகேவா? We'll work on it. ஓகே. Thank you, Doctor. தேங்க்யூ மேம். So next, POCO POCO X4 Pro. Yes. கேக்குங்களா? சொல்லுங்கம்மா. அன்மியூட் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்க பேருமா? ஷிஃப்னா மேம். ஷிஃப்னா, இப்பதானே பேசணும் நம்ம? இல்ல மேம். இல்லையா? ஓகேடா, சொல்லுங்க ஷிஃப்னா. எனக்கு ஏஜ் வந்து 18 மேம். ஓகே. பின்ன ஹைட் வந்து 174. ஏஜ் வந்து 18, ஹைட் வந்து 174. 174. டாலா இருப்பீங்களா? ஆமா மேம். ஓகே. பின்ன வெயிட் வந்து 16 மேம். ஓகே. எவ்வளவு இருக்கீங்க? 60. 60. ஓகே. ஹைட் வந்து 174. அண்டர் வெயிட்ல இருக்கீங்க? ஆமா மேம். ஓகே. சோ டெஃபினெட்லி அண்டர் வெயிட்ல இருக்கீங்கன்னா அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஒரு ப்ராப்பர் டயட் மூலியமா தான் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? பிகாஸ் எனர்ஜி லெஸ்ஸா இருக்கிறது அண்டர் வெயிட்ங்கிறது. பிகாஸ் பீரியட்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ரெகுலர் பீரியட்ஸ் அவங்களுக்கு? பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா ஆகுது மேம். சரி, ஓகே. பிகாஸ் நம்மளுக்கு அண்டர் வெயிட்ல போயிட்டு பீரியட்ஸ் இரெகுலர் ஆயிருச்சு அப்படின்னா அதுவுமே நீங்க டெஃபினெட்லி நீங்க பார்க்கணும். பிகாஸ் அது நம்ம லீன் பிசிஓடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லீன் பிசிஓடி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வெயிட் கெயின் ஆகணும். ஸோ ஷிஃப்ட்னா நீங்க இதுவுமே நீங்க ப்ராப்பர் டயட் எடுக்கணும், ஒரு சில பிளட் டெஸ்ட் எடுக்கணும். டெஃபினெட்லி ஒரு மந்த் இப்போ வெயிட் லாஸ் மாதிரி விகரஸா 5 to 6 kgs இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் ஒரு மந்த்தும் 3 to 4 kgs வரைக்கும் உங்களால வெயிட் கெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஐடியல் வெயிட் ரீச் பண்றதுக்கு 2.5 months டயட் பண்ணீங்கன்னா போதும் ஷிஃப்ட்னா. யூ கனெக்ட் மீ, நம்ம ஒரு சில பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வி கேன் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகேங்களா? தெரியுது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்க ஒரு சில மல்டி விட்டமின்ஸ், பிகாஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிளேஸ் அ கீ ரோல். அப்படிங்கும் போது நீங்க ஒரு சில ஃபுட்ஸ் நீங்க எக்ஸஸா எடுக்கிற மாதிரி இருக்கும், கம்மி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் எனி சப்ளிமெண்ட்ஸ் ரிக்வயர்ட் டெஃபினெட்லி ஐ வில் சஜஸ்ட் யூ. நம்ம எடுத்துட்டு வி வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே? ஓகே. ஓகே மேம். ஓகே ஷிஃப்ட்னா, தேங்க் யூ. தேங்க் யூ. Okay, so now Priya, yes Priya, allowed to talk கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. And also Priya, hi. Hello ma'am. Hi. சொல்லுங்கம்மா. Height வந்து 161 ma'am. Okay. Weight 73 ma'am. 70. 73. 73, 161 க்கு. Okay, so 14 kgs over weightல இருக்கீங்க. Yes ma'am. Ma'am PCOS இருக்கு ma'am. PCOS. 2 kids இருக்காங்க ma'am. ஒரு 6 years ஆ தான் ma'am weight ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. Okay. இப்போ ஹெர்னியா ஆபரேஷன் வேற 10 days முன்னாடி பண்ணிருக்கோம் ma'am. Okay. ஃபுட் எல்லாம் நார்மலா எடுத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஓவர் வெயிட்னால irregular periods அப்பப்போ சில மந்த் வந்து irregular-ஆ இருக்கும் மேம். அதுக்காக எந்த டேப்லெட்லாம் எதுவும் எடுத்துக்கல மேம். இப்போ நான் நார்மலா ஃபுட் டயட்ல இருக்கலாமா மேம் இப்போ? தாராளமா இருக்கலாம். இப்ப நீங்க கண்டிப்பா வெயிட்ட குறைச்சு ஆகணும். குடல் இறக்கம் தானே சொல்றீங்க ஆபரேட் பண்ணிருக்கிறது? அது வந்து நீங்க டாக்டரே உங்களை சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. இங்க பாருமா, திரும்ப இந்த மாதிரி இஷ்யூஸ் வரக்கூடாதுன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு. ஐடியல் வெயிட்ட ரீச் பண்ணியே ஆகணும். அதுல பிகாஸ் நீங்க ஆல்ரெடி இரெகுலர் பீரியட்ஸும் நீங்க ஃபேஸ் பண்றீங்க பிரியா. சோ நிறைய பேர் பிகாஸ் நான் எல்லாரோட சார்பாவும் சொல்றேன். ஏன்னா நிறைய பேரு குழந்தை இருக்கு, சோ இரெகுலர் பீரியட்ஸ் ஆனா என்ன, நம்மளோட பீரியட் சைக்கிள் எப்போ வருது எப்போ போகுதுன்னு கூட நம்ம கண்டுக்க மாட்டேங்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பேபி அஃப்கோர்ஸ் ஃபர்டிலிட்டிக்கும் பிசிஓடி ஆர் இரெகுலர் பீரியட்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்குங்க. ஆனா ஒரு மெனோபாஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்ம எந்த ஏஜ்ல ஆகுறோம் 50 to 53 years வரைக்குமே உங்களுக்கு ப்ராப்பரான பீரியட்ஸ் வரணுங்க. சோ இப்பவே நம்ம குழந்தை வந்துருச்சு ஆனா பீரியட்ஸ் நம்ம பாதர் பண்ணலங்கும் போது இரெகுலர் பீரியட்ஸ் ஆகும். அப்படியே அது ரொம்ப லோ ஆகும். பீரியட் ஃப்ளோ லோ ஆகி நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். வெறும் 34-35 வயசுல மெனோபாஸ் ஆயிடுச்சுங்கிறாங்க, ஏர்லி மெனோபாஸ். ஆனா சுதான ஒரு கிளைண்ட் ஒருத்தாங்க எங்க கிட்ட வந்து இப்ப ஜஸ்ட் ஒரு 6 months முன்னாடி தான் ஏர்லி மெனோபாஸ்ன்னு சொன்னாங்க. she was 41 years old. டயட் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் மந்த் she started getting her period. ஓகேங்களா? சோ அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி நம்ம குழந்தைங்க இருக்காங்கன்னா கூட
ஒரு பிசிஓஎஸ்யோ ஆர் நீங்க ரெகுலர் பீரியட்ஸையோ நீங்க கண்டுக்காம இருக்கக்கூடாது. டெஃபினெட்லி ப்ராப்பரா டயட் பண்ணுங்க. நீங்க இப்ப பண்ணிருக்க உங்களோட குடலிறக்கம் ப்ராப்ளம்க்குமே நீங்க வெயிட் லாஸ் பண்றது ரொம்பவே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அப்படிங்கும் போது டெஃபினெட்லி இப்ப நீங்க ரொம்பவே உங்க கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு பிரியா. நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும். ஓகேங்களா? சோ இன்கேஸ் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஒமேகா அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க டயட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே மேம். ரிப்போர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இருந்துச்சுன்னா, இல்லனா நம்ம 1-to-1 கனெக்ட் பண்ணிட்டு we can proceed further. ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். ஓகே பிரியா. Thank you. Okay, now போக்கோ ஆக்சுவலி நான் அப்பவே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தேன். Again I will give you. சாரி மேம். யா சொல்லுங்க. சொல்லுங்க ஈவினிங் மேம். மேம். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? என் பேர் அமிர்தாங்க மேம். நான் பொள்ளாச்சியில இருந்து பேசுறேன். அம்ரிதா. எஸ் மேம். சொல்லுங்க அம்ரிதா. ஆக்சுவலி நான் வந்து இப்போ 164 ஹைட் இருக்கேங்க மேம். ஓகேமா. ஏஜி வந்து பாத்தீங்கன்னா 81 இருக்கேன். ஓகே. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப நானும் சரி வெயிட் லாஸ் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலான்ட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பேன். வெயிட் லாஸ் ஆகும், ஒரு 2 to 3 kgs ஆகும், திருப்பி ரீகெயின் ஆயிடும் விட்டதுக்கு அப்புறம். அதே மாதிரி டயட் ஏதாவது இருக்கலான்ட்டு இருப்பேன், பட் மறுபடியும் ரீகெயின் ஆயிடும். அந்த மாதிரி ஃபிளக்சுவேஷன்ல தாங்க மேம் இருக்கு. ஓகே. பட் ரீகெயின் ஆகறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அதை விட்டுட்டு நார்மல் ஏதாவது சாப்பிட ஆரம்பிச்சாலோ, இல்ல சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது டின்னருக்கு கூப்பிடுறாங்க, சரி டின்னர் போகலாம், இல்ல லஞ்ச் போகலாம், ஏதோ ஒன்று பண்ணா திருப்பி ரீகெயின் ஆயிடுது. நீங்க எடுத்த டயட் தான் உங்களுக்கு ரீகெயின் ஆகிறதுக்கே ரீசன். ஓகேவா? நீங்க ஏதோ ஒரு டயட் ஃபாலோ பண்ணிருப்பீங்க. ஓகே. இப்ப ஸ்ரீதனா சொன்னாங்க இல்லையா, நான் அதனாலதான் அவங்க கிட்ட கேட்டேன். நீங்க கூட நடுவுல ஸ்டாப் பண்ணீங்க, திரும்ப she didn't put weight. ஓகேங்களா? நடுவுல ஒரு பிரேக் எடுத்துட்டு அகெயின் she came. ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன், அவங்க ஓன் பிரதரோட ஃபங்க்ஷன் மேம். 1 month வில்லேஜ் போறேன் நாங்க போயிட்டு வந்தாங்க. she maintained, that's because அவங்க எடுத்த டயட் அப்படிங்க. சோ நம்ம என்ன மாதிரி டயட் எடுக்கிறோம்? ஓகேங்களா? சோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ டெஃபினெட்லி பிகாஸ் இப்ப நீங்க 20 kgs கிட்டே ஓவர் வெயிட்ல இருக்கீங்கம்மா. ஓகேவா? நீங்க 4 months ப்ராப்பரா டயட் பண்ணுங்க. பீரியட் சைக்கிள் எப்படி இருக்கு? நார்மலா தாங்க மேம் இருக்கு. எனக்கு 27 days தாங்க மேம் பீரியட் சைக்கிள். பட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ப்ளீடிங் அவ்வளவு இருக்க மாட்டேங்குதுங்க மேம். ஒன் டே 1.5 day தான் ப்ளீடிங்கே இருக்கு மொத்தமாவே. டைம் கரெக்டா ஆயிடுது 27 daysல. ஆனா வந்து ப்ளீடிங் வந்து ஒழுங்கா இல்ல. சரிடா. ஓகே ஓகே. அது நீங்க டயட் பண்ணீங்கன்னா as a by product flow நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க பியூபர்ட்டி ஆனப்ப இருந்த மாதிரி உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்க 4 months கண்டிப்பா நீங்க டயட் பண்ணணும். ஓகேவா? நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இப்ப 20 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்கங்கும் போது நான் ஃபர்ஸ்ட் மலேசியால இருந்து ஒரு கிளைண்ட் பேசினப்போ ஃபேட்டி லிவர் இமேஜ் காட்டினேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் பார்த்துட்டு ஃபேட்டி லிவர் மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குங்களா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு we can plan accordingly. நீங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு we can definitely connect 1-to-1. சரியா? Sure ma'am. Okay, ma'am. Thank you so much. Thanks. Friends, it's getting completely late. Vivo, last 2 people I will give option to speak. Vivo V2025. Unmute பண்ண முடியுதுங்களா? And then Realme RMX உங்களுக்கும் நான் கொடுக்குறேன். Yes. And then Shamim's A71. I think முதல்ல இருந்தே நீங்க ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஷமீம் உங்களுக்கும் அலோவ் பேசுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். உங்க 3 பேருக்குமே கொடுத்திருக்கேன் பாருங்க. ஹலோ மேம். யா ஷமீம். சொல்லுங்க ஷமீம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். சொல்லுங்க ஷமீம். மேம் எனக்கு வந்துட்டு இப்போ வயசு 30 ஆகுது. ஓகேங்க. எனக்கு பேபி இல்ல. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷமா எனக்கு குழந்தை இல்லாத நான் ஃபுல்லா ட்ரீட்மெண்ட்டே தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேமா. எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் எனக்கு இப்போ ஒரு பேபி பிறந்து அவங்களுக்கு 2 வயசு ஆகுது. ஓகேமா. மேம் எனக்கு இப்போ வந்துட்டு எனக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்கு. நான் பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடி 50 mg போட்டுட்டு இருந்தேன் தைராய்டு டேப்லெட். இப்ப 12.5 போட்டுட்டு இருக்கேன் ஆஃப்டர் பேபி. ஓகே. ஹைட் வெயிட் என்ன? எனக்கு வந்துட்டு ஐடியல் இப்ப நான் வெயிட் வந்துட்டு 80 இருக்கேன் மேம். ஹைட்மா? ஹைட் வந்துட்டு 1.52. 152. 152. 30 kgs ஓவர் வெயிட்ல இருக்கீங்க ஷமீம். ஓகேவா? சோ தைராய்டு எவ்வளவு வருஷமா இருக்கு? நீங்க ஜெஸ்டேஷனலா பேபி இதா? எனக்கு தைராய்டு வந்துட்டு 2019ல செக் பண்ணேன் மேம். ஓகேமா. ஓகே ஃபைன். சோ ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க டெலிவரி பண்ணிருக்கீங்க. உங்க ஆமா பேபி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆமா சிசேரியன் மேம். எனக்கு ஏஜ் வந்து 30. ஓகே. ஓகே ஷமீம். சோ டெஃபினெட்லி நீங்க 30 kgsங்கிறது
டெஃபினெட்லி பண்ண முடியும். பிகாஸ் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, நம்மளுக்கு ஈவன் மகாலட்சுமி கூட அழகா ஷேர் பண்ணாங்க 108ல இருந்து அவங்க எப்படி 99 வந்தாங்க. அதுவுமே இப்ப வந்து ஷீ இஸ் லைக் நாட் ஈவன் 1 மந்த்ங்க 20 ஐ கெஸ் 28 டேஸ் தான் அவங்க டயட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே மேம். அப்படிங்கும் போது 30 kgsங்கிறது நீங்க ப்ராப்பரா டயட் பண்ணீங்க, உங்க ரிப்போர்ட்ஸ் பார்த்து உங்களுக்குன்னு தட்ஸ் வாட் ஏர்லியரா நம்ம சொன்னாங்க இல்லையா. நம்ம சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. சொல்லுங்க மேம், நீங்க சொல்லுங்க. சோ இது வந்து டெஃபினெட்லி நம்ம ஒரு ப்ராப்பரா நம்ம டயட் பண்றோம்னா மட்டும்தான் நம்மளால அதை அச்சீவும் பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தங்க கூட கேட்டாங்க இல்லையா, நான் டயட் பண்ணினேன், விட்டுட்டேன், திரும்ப வெயிட் போட்டுட்டேன். சோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணவே கூடாது. அப்படிங்கும் போது நம்ம டயட் பண்றோம்னா அது நம்ம ரிப்போர்ட் பேசஸ்ல நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் இருக்கா, சுகர்ஸ் இருக்கா, சோ இதுக்கு நம்ம என்ன மாதிரி டயட் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கணும். சோ ஒர்க் அக்கார்டிங்லி அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும் ஷமீன். பட் ஓகேங்களா. சோ அதே மாதிரி பை காட்ஸ் கிரேஸ் நீங்க பிகாஸ் நிறைய பேர் வெறும் வெயிட் லாஸ்க்கு வராங்க, பட் செகண்ட் பிரெக்னன்சி, தேர்ட் பிரெக்னன்சி நிறைய இருக்கு. பிகாஸ் டயட் வில் டெஃபினெட்லி இட் வில் கிவ் யூ கம்ப்ளீட் ஐ மீன் உங்களுக்கு ஃபர்டிலிட்டியும் மேம். அதனால எனக்கு இப்ப irregular periods ஆயிட்டு இருக்கு மேம். எனக்கு இப்போ ரீசன்ட் டேஸா ஒரு 3-4 மந்த்ஸா வந்துட்டு பீரியட் வந்து irregular periods ஆவே இருக்கு. irregular periods இருக்கு. ஃப்ளோ எப்படி இருக்கு? irregular period டேப்லெட் ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்ல மேம், நான் இது வரைக்கும் எந்த டேப்லெட்டும் எடுத்தது இல்ல. ஒரு 2 months 3 months ஆயிடுச்சுன்னா அப்புறம் தன்னாலே வந்துடுது. ஓகே. இப்போ 3 months ஆயிடுச்சு, இன்னும் வரல. நான் சரி டாக்டராவது போய் கன்சல்ட் பண்ணலாம்னு இப்ப நீங்க இருக்கேன். டாக்டர் போய் பாத்தீங்கனாலும் ஃபைனலி யூ வில் பி எண்டட் அப் இன் டேக்கிங் டேப்லெட். ஓகேங்களா. சோ ஏன்னா அது அதனாலதான் எனக்கு டேப்லெட்டே எடுக்க கூடாது. ஏன்னா இந்த 10 வருஷமா அந்த குழந்தை இல்லாத ஃபுல்லா டேப்லெட்னே அதுலயே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமும் டேப்லெட்ஸ் எதுவும் எடுத்துக்காத நார்மலா பீரியட் ரெகுலரா வர வைக்கணும். கண்டிப்பா ஷமீம். நீங்க டயட் பண்ணுங்க, ஒரு ஸ்கேன் எடுங்க, இஃப் ரிக்வயர்ட் துளசி எடுங்க. ஓகேங்களா. ப்ராப்பரா டயட் பண்ணுங்க. எந்த ஒரு டேப்லெட்ஸ்குள்ளயும் போகாம ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸையும் நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். டெஃபினெட்லி தைராய்டுக்கும் வில் ஆல்சோ ஒர்க் ஃபார் இட். ஓகேங்களா. மேக்ஸிமம் பிகாஸ் இட்ஸ் ஹார்மோன் ரிலேட்டட்ங்கறனால நம்மளால அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. பட் பாடி வெயிட் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் காட்ட டெஃபினெட்லி டோசேஜையும் நீங்க கம்மி பண்ணி உங்களால தைராய்டு ரிவர்ஸ் பண்றதுக்கும் ஹை சான்சஸ் இருக்கு. ஓகேவா. நம்ம ஸ்கேன் அண்ட் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் ஷமீம். ஓகே மேம். ஓகே Thank you மேம். so much. Thank you. Thank you ஷமீம். Thank you மேம். Thank you. So yes, friends, இன்னும் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. 8:30 I'm having another session. So இன்னொரு லிங்க் ஜெனரேட் பண்ணியாச்சு. We have to log in. Yep. So okay, fine. Yes. So friends, I hope இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஐ ஓப்பனிங்கா இருந்திருக்கும், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மறக்காம எனக்கு பர்சனலி ஷேர் பண்ணுங்க. We can connect 1-to-1. ஸோ 1-to-1 பேசும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் யோர் ரிப்போர்ட்ஸ் இஃப் ரிக்வயர்ட் சப்ளிமெண்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். லைக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ பிசிஓடி இருக்கு அப்படின்னா துளசி எடுப்பீங்க. ஹார்மோனல் இம்பேலன்சிங்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஆர் ஃபேட்டி லிவர் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா. கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ் எப்படி இருக்கு, we will work accordingly. So definitely on a ரெகுலர் பேசிஸ் நீங்க பிசிஓடி, டயபெட்டிஸ், ஈவன் இன்ஃபர்டிலிட்டி கூட நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ ஹோப்பிங் ஃபார் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி இன்னும் கன்சிக்யூட்டிவ் செஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கு இன் ஆர்டர் டு ஹெல்ப் அண்ட் கைட் பீப்புள். ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ ஸோ மச். ரீச் மீ 1-to-1 ஃபார் ஐ மீன் யோர் ப்ரையர் உங்களுக்கு இன்னும் ப்ரையர் அப்பாயின்மெண்ட்ஸ் தேவைப்படுது. யூ வாண்ட் டு நோ மோர் அபவுட் த டயட் அப்படிங்கிறவங்க டெஃபினெட்லி ரீச் மீ இன் பர்சன். ஐ வில் கனெக்ட் யூ 1-to-1. we can have a personal consultation and also உங்களுக்குமே அந்த ப்ராப்பர் ட்ராக்கிங்கோட we'll be able to guide you. Okay, so thank you so much for appearing here. இவ்ளோ பேர் ரொம்ப அழகா உங்க questions கேட்டீங்க. I hope இது இப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மத்தவங்களுக்கும் இது ரொம்ப பெனிஃபிட்டடா இருந்திருக்கும். So that's why I took time நிறைய பேருக்கு ஆன்சர் பண்றதுக்கு. So thank you so much. See you all in other sessions. So stay healthy, eat healthy, friends. Bye.